வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். சான்றோர் பெருமக்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைப்பு குடும்ப அமைதியின் காந்தத்தின் பங்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, குடும்பத்தில் அமைதி வேண்டும். அமைதின்னு ஒண்ணு குடும்பத்துல இருந்தாதான் நாம நம்மளுடைய வினைப்பதிவுகளை முழுமையா தீர்க்க முடியும். இதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்போ வினைப்பதிவுகளை தீர்ப்பதற்காகவே நமக்கு மிகப்பெரிய ஆயுதமாக நமக்கு அமைந்ததுதான் குடும்பம். இதை எல்லாரும் மறந்துடவே கூடாது. வினைப்பதிவை போக்குவதற்காக ஒவ்வொரு மனிதனுக்கும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், போக்குவதற்காக மிகப்பெரிய ஆயுதம் குடும்பம். அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த வினைப்பதிவுகள் 70% ஒரு குறிப்பாக 70% குடும்பத்தில்தான் வினைப்பதிவுகளை நாம் முறையாக கழிக்க முடியும். இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் 30% தான். வெளி உலகம், மற்ற நபர்கள், தொழில், உறவு, மற்றதெல்லாமே 30% தான் வச்சுக்கோங்க. குடும்பம் தான் 70%, 60 to 70 வச்சுக்கோங்க. அப்ப அந்த குடும்பத்தில் தான் நம் வினைப்பதிவுகளை நாம் முறையாக மகிழ்ச்சியாக போக்க முடியும், போக்க வேண்டும். இதைத்தான் நம்ம எப்படி நம்ம பார்க்க போறோம். இதுல காந்தத்துல எந்த அளவுக்கு நமக்கு பங்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முந்தி காந்தத்தினுடைய தன்மை நமக்கு தெரியணும். சாமிஜி தெளிவா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காந்தம் என்பது மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடாடுதல், ஊடாடிக்கொண்டே இருத்தல். இந்த 5 விஷயத்தை யாரும் மறக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. காந்தம் என்பது அது வான்காந்தமாக இருந்தாலும் சரி, ஜீவகாந்தமாக இருந்தாலும் சரி. காந்தம் 2, ஜடப்பொருளில் இருப்பது பூரா வான்காந்தம், உயிர்களில் ஜீவன்களில் இருக்கிறது பூரா ஜீவகாந்தம். இதை இந்த பிரிவை பிரிச்சுக்கணும். இப்ப அந்த அடிப்படையில நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, காந்தம் என்றால் என்ன அப்படின்னா, காந்தம் என்றால் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, காந்தம் மோதுது, அங்கே பிரதிபலிக்குது, சிதறுது, ஊடுருவுது, ஊடாடிக்கொண்டே இருக்குது. இதுதாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்ப இதே காந்தம் கணவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீவகாந்தம் தான், மனைவி எடுத்துக்கிட்டோம்னா ஜீவகாந்தம் தான். ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் அப்படி கணக்கு பண்ணிக்கங்க. குழந்தைகள் நமது வினைப்பதிவுகளை தீர்க்கக்கூடியவர்கள் தான் குழந்தைகள். இதை மறந்துடக்கூடாது. நமது வினைப்பதிவுகளை, ஒரு மனிதனின் வினைப்பதிவுகளை தீர்க்க பிறந்தவர்கள் தான் குழந்தைகள். இதை எக்காரணத்தை கொண்டும் யாரும் மறந்துடக்கூடாது. அப்ப அவர்களிடமும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு கவனிங்க. இப்ப குடும்பத்துல பேசுறோம். உதாரணத்துக்கு பசிக்கு சாப்பாடு வைங்கன்னு நம்ம சொல்றோம். அப்ப காந்தம் உடனே அங்க போய் மோதுது. காந்தம் தான், ஜீவகாந்தம் தானே மனமாக இருக்கிறது, ஜீவகாந்தம் தானே பேசுது, ஜீவகாந்தம் தானே நடமாடுது. அப்ப நம்ம பேசினாலே காந்தம் மோத ஆரம்பிச்சிருது. அவங்க வைக்கிறேன் சாப்பிடுங்க, இந்த ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது மோதும். இந்த இடத்துலதான் சாமிக்கு ஒரு கருத்தை அழகா வைப்பாங்க. என்ன தெரியுமா? குடும்பத்தில் பிணக்கு என்பது தேவை, அளவு, தன்மை, காலம் என்ற 4 காரணங்களால் வருகிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த இடத்துல என்ன தேவைன்னா, கணவனுக்கு உணவு தேவை, உடனே அந்த காந்தம் மோதுது. உணவு தேவை, உணவு சாப்பாடு வைங்கன்னு சொல்லுது. அப்ப அந்த இடத்துல ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு வைங்க, சாப்பிட வாங்கன்னு சொல்லுது அந்த காந்தம், மனைவி என்ற காந்தம் சொல்றாங்க. இப்ப சாப்பிட உட்காடுறீங்க. அந்த இடத்துல கவனிங்க, உங்களுக்கு அளவு வைக்கிறாங்க. அளவு வச்ச உடனே இந்த தேவைன்னு சாப்பாடு உட்காடுறோம், அளவு வைக்கிறாங்க. அளவு கொஞ்சம் கூட வச்சுட்டாங்க, கம்மியா வைக்க வேண்டியானு நமக்கு என்ன வந்துருதுன்னா, ஒரு காந்தம் தன்மை வேகப்படுது. நான் எப்பயுமே இவ்வளவுதானே சாப்பிடுவேன், கம்மியா வைக்க வேண்டியதானே அப்படின்னு இந்த காந்தம் டக்குன்னு மோது, பிரதிபலிக்கு, சிதறுது. அந்த காந்தம் சாப்பிட வேண்டியதானே, நேரத்து கம்மியா தான் சாப்பிட்டீங்க, இன்னைக்கும் கம்மியா தான் சாப்பிட்டீங்க. அவங்களுக்குள்ள ஒரு தன்மை வருது. தேவை, அளவு. இங்க பாருங்க, சாப்பாட்டுல கூட இருக்கு தேவை, அளவு, தன்மை.
இந்த உணவு இருக்கு, இவ்வளவு தூரத்துக்கு என்ன இருக்கு, ஏன் இந்த இடத்துல இந்த உணவுல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பரிமாற்றம் நடக்குது. அதன் காரணமா காலம் நேரத்துக்கு சாப்பிட முடியாத அல்லது டைம் மாறி ஏன் இவ்வளவு லேட் ஆகுது, சாப்பாடு லேட் ஆகுதுன்னு காரணம், இங்க இருந்து ஏன் சீக்கிரமே ரெடி ஆயிடுச்சுல, நீங்க ஏன் சாப்பிட லேட்டா வரலங்கிறதுக்கு ஒரு காரணம். இப்படி காரணங்கள் 4 விதத்துல சாப்பாட்டிலே வருது. ஒரு சாதாரண சாப்பாட்டுல இந்த 4 காரணமும் அதுல அப்ளை ஆகுது. இந்த 4 காரணம் அப்ளை ஆகும்போது காந்தம் கணவன் மனைவிற்கிடையே மோதுது, பிரதிபலிக்குது, செதறுது, ஊடுருவுது, ஊடாடிக்கொண்டே இருக்குது. இங்கதான் கவனிக்கணும். அப்போ அந்த உணவின்ல உள்ள உப்பல்ல அல்லது ஏதோ ஒரு சுவை மாற்றம் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல தன்மை மாறி விடுகிறது. தன்மை மாற்றத்தால் அந்த இடத்தில் ஒரு பிணக்கு வந்து விடுகிறது. சாமிஜி சாதாரணமா சொல்லல, அந்த 4 விஷயம்தான் குடும்பத்துக்கே மூல காரணம்ங்கிறாரு சாமிஜி. 4 விஷயம்தான். இந்த 4 விஷயத்த ஒரு மனிதன் தெளிவாக புரிந்து கொண்டால் அந்த இடத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை மொத்தமும் தீர்த்திடலாம். மொத்தமும் கம்ப்ளீட். அதை புரிஞ்சுக்கணும். அது எப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுல இது சாதாரண சாப்பாட்டுக்கு, இதே இது இந்த சாப்பாட்டு இருக்கும் போதே ஏதாவது ஒரு கோபதாபத்துல நான் எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படி இப்படின்னு நம்ம போறாங்கன்னு வைங்க, அங்க போயும் காந்த வேலை செய்யும். ஆபீஸ்ல உட்காந்துருக்காங்க இல்ல வேலைக்கு போயிருக்காங்கன்னாலும் அங்க போய் காந்த வேலை செய்யும். இங்க இருந்து இவங்க சாப்பிடாம போயிட்டாங்களேன்னு ஒரு வருத்த அலை மோதும், அங்க இருந்து இப்படி செஞ்சுட்டீங்களேன்னு வருத்த அலை இங்க மோதும். இப்படி ரெண்டும் மோதும், பிரதிபலிக்கும், செதறும், ஊடுருவும், ஊடாடிக்கொண்டே இருக்கும். அன்னைக்கு பூரா அவங்க அது முடிஞ்சிருச்சு, அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்துருச்சு. ஆனா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க வெளியே வெளியே அங்கங்கேயும் போனாலும் கூட இது உள்ளுக்க ஊடாடிக்கொண்டே இருக்கும். என்ன நடந்தது, ஏன் இப்படி இருக்கு, எதுக்கு இப்படின்ட்டு ஊடாடிக்கொண்டே இருக்கும் காந்தம். நல்லா புரிஞ்சுங்க. ஜீவகாந்தம் என்பது வான்காந்தத்தில் தான் இந்த ஜீவகாந்தம் வசிக்கிறது. இதை மறந்துடக்கூடாது. வான்காந்தத்தில் தான் இந்த ஜீவகாந்தம் எல்லாம் வசிக்கிறது, மனித ஜீவகாந்தம் எல்லாம். ஆகையால் எந்த சம்பவம் நடந்ததோ அந்த சம்பவத்தை ஒட்டிய சிந்தனை எப்பொழுதும் மோதும், சிதறும், ஊடுருவும், ஊடாடிக்கொண்டே இருக்கும். இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல குழந்தைகளிடமும் அதேதான். குழந்தைகள்கிட்ட இருக்கிறது அதேதான். என்னன்னா ஒரு சின்ன விஷயம், சின்ன விஷயம் நமக்கு இது செய்தால் தவறு என்று நமக்கு தெரியும், அவர்களுக்கு புரிவதில்லை. ஒரு சின்ன குழந்தை, நம்ம குழந்தைய எடுத்துக்கங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம சின்ன குழந்தையில சுடும் அப்படின்னா அதுக்கு தெரியாது. எத்தனை தடவை சாப்பாடு சட்டியை தட்டி விட்டுருக்கோம், எத்தனை தடவை சூடுபட்டு அதை உசுன்னு எடுத்திருக்கோம். நம்ம சொல்லுவோம், நம்ம நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு நமக்கு தேவை. குழந்தை அந்த அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிற ஒரு தேவை நமக்கு. அந்த இடத்துல நமக்கு ஒரு தன்மை இருக்கு, தாயின்ற தன்மை, தந்தைன்ற தன்மை இருக்கு. ஆகையால அதை நம்ம சொல்றோம். அந்த இடத்துல ஜீவகாந்தம் மோதுது. ஆனா அந்த குழந்தைக்கு என்ன செய்யுதுன்னா அதை எடுத்துக்கிறது இல்லை, அதுக்கு புரியுறது இல்லை. ஆனா சூடு பட்ட உடனே சடக்குன்னு கையை எடுத்துருது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கையை பிடிச்சு போய் அந்த பாத்திரத்துல கையை வைங்க, தொடுதான் பார்ப்போம், தொடாது. காரணம் என்னவென்றால் இந்த காந்தம் மோதியது, அந்த காந்தம் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த காந்தம் மோதிய அந்த சொற்களை, அந்த வார்த்தைகளை இந்த காந்தம் எடுத்துக்கொள்வதில்லை. அதில் கவனம் இல்லாததால் இந்த காந்தம் சுடுபட்டு, அதாவது அடிபட்டு புரிந்து கொள்கிறது. ஜீவகாந்தம் அடிபட்டு புரிந்து கொள்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப இதேதான் சின்ன குழந்தையாகி இப்ப பெருசா வளர்ந்துட்டாங்க. பெருசா வளர்ந்த உடனே நாம ஒண்ணு சொல்றோம் அவங்க நன்மைக்கு, அவங்க கேட்க மாட்டேங்காங்க. காரணம் என்ன அப்படின்னா வினைப்பதிவு. நம்மளுடைய வினைப்பதிவு தான் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் வினைப்பதிவு நமக்கு 100 மூட்டை இருக்குன்னா நமது குழந்தைகளுக்கு நம்ம மூட்டையும் சேர்த்து 101 மூட்டை. இதை புரிஞ்சுக்குங்க. நம்மளை விட அதிகமான வினைப்பதிவுகளை கொண்டவர்கள் நமது குழந்தைகள். இதை மறந்துடவே கூடாது. குழந்தைகள் கேட்கவில்லை என்றால் வீட்டில் நன்மை என்ற ஒரு கருத்துக்களை, நன்மை அவர்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடிய கருத்துக்களை அவர்கள் கேட்கவில்லை என்றாலும் நாம் நமது சிந்தனையை உயர்த்திதான் அவர்களுக்கு காலம் தகுந்தாவோல் எந்த காலத்தில் என்ன மாதிரி சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து நாம் சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் மகரிஷி சொன்னாங்க. என்னன்னா சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இந்த 3 முறையில தான்
நாம நம்மளுடைய வினைப்பதிவுகளை, அதாவது வினைப்பதிவுகளை யோகமாக மாற்றுவது. எப்படின்னா கருமயோகமாக மாற்றுவது. கருமத்தை கரும யோகமாக மாற்றுவது எப்படி அப்படிங்கிறது தான். இப்ப இதை எப்படி நம்ம பார்க்க போறோம், குடும்பத்துல இதை எப்படி நம்ம நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இப்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுல நம்ம கவனத்துல எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த மாதிரி அரசல் புரசலா நிறைய குடும்பங்கள்ல காந்தம் மோதுது, பிரதிபலிக்குது, சிதறுது, ஊடுருது, ஊடாடிக்கொண்டே இருக்குது. அது அவங்க புரிய முடியறது இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை புரிய முடியறது இல்லை. இது ஏன் நடந்தது? எல்லாம் என் வினைப்பதிவு. மனவளக்கலை அன்பர்கள் முக்காவாசி அவர்களையே அவர்கள் தாழ்த்தி கொள்ளக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா? நம்ம வினைப்பதிவு எல்லாம் எனக்கு அப்படி வாச்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க, எனக்கு அப்படி வாச்சிருச்சு, ஒன்றும் செய்ய முடியாது, கழிப்போம், வினைப்பதிவு கழியுதுன்ட்டு சங்கடப்பட்டு சஞ்சலப்படக்கூடாது. இதை புரிஞ்சுக்குங்க. சந்தோஷமா இருக்கணும். அது எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதை பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ நம்ம குடும்பத்துல கணவன், மனைவி, தாய், தந்தை, குழந்தைகள், இந்த ஒரு கட்டமைப்பை மட்டும் எடுத்து நம்ம பேசுறோம். அந்த அடிப்படையில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. மகிழ்ச்சி ஒரு அழகான ஒரு தலைப்புல இதை சொல்லியிருப்பாங்க. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக வாழ வேண்டும். அப்படின்னா என்னன்னா, ஒத்த ஆசையாக வாழ வேண்டும். இதை புரிஞ்சுக்கணும். ஒத்தாசை என்பது ஒத்த ஆசையாக, ஒரே நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆசையாக வாழ்ந்தால் அந்த குடும்பத்தில் பிணக்கு என்பது வருவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒத்தாசையா இருக்கிறது என்பது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒத்த ஆசையாக. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, கணவனுக்கு ஒரு கர்மயம் இருக்கு, பதிவு இருக்கு. மனைவி என்பவர்களுக்கு ஒரு கருமயம் இருக்கு, பதிவு இருக்கு. குழந்தைகளுக்கும் கருமயம் இருக்கு, பதிவு இருக்கு. அவரவர்கள் கருமயத்தில் என்ன பதிவு இருக்கிறதோ பதிவை ஒட்டிய ஆசைகள் தான் நம்மளிடம் பேசுகிறது. ஜீவகாந்தத்தின் மூலியமாக மோதுது, பிரதிபலிக்குது, சிதறுது, ஊடுருவுது, ஊடாடிக்கொண்டு. அப்போ முழுவதும் அங்க இயக்கம் எங்கிருந்து இருக்குன்னா, காந்தமயத்துல, கருமையத்துல, காந்தமயத்துல இருந்து, பதிவிலிருந்து தான் வெளிப்படையாக வருகிறது. ஆகையால் கணவனுக்கு ஒரு வகையான ஆசைகளும், மனைவி என்பவர்களுக்கு ஒரு வகையான ஆசைகளும், கருமையத்தை ஒட்டிய ஆசைகள். குழந்தைகளுக்கு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்த கூட்டு குழந்தை என்பதால் இவர்களுடைய 2 ஆசைகளும் சேர்ந்த கருமையமாக வரக்கூடிய ஆசைகள் அவர்களிடமிருந்து எழுகிறது. ஆக இந்த 3 ஆசைகளையும் நிறைவேற்ற வேண்டியது குடும்ப தலைவர்களின் பொறுப்பு. இதை புரிஞ்சுக்கங்க. அப்போ மனைவி என்பவர்களுக்கு, அதாவது வாழ்க்கை துணை என்பவர்களுக்கு ஒரு ஆசை வருகிறது. கணவன், அதாவது வாழ்க்கை துணை என்பவர்களுக்கு ஒரு ஆசை வருகிறது. குழந்தை என்பவர்களுக்கு ஒரு ஆசை வருகிறது. ஆசை என்றால் பல விதத்தில் நம்ம எடுத்துக்கணும். அவங்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணை பெண்களாக இருந்தால் கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் நம்மளோட பேச வேண்டும், இப்படித்தான் நம்ம இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது பல வகையான ஆசைகள் இருக்கும். அது கருமையத்தின் அடிப்படை. அந்த ஆசைகளை கணவன் என்ற முறையிலே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மனைவி என்பவர்கள் ஆசையாக அடித்தளமாக இருக்கிறது. அதற்கு அவர்களுக்கு மாறி நடக்கும் பொழுது அதுவே துன்பமாகவும் துயரமாகவும் வந்துவிடுகிறது. இதை புரிஞ்சுக்கணும். அப்போ கணவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது, மனைவிக்குன்னு ஒரு ஆசை இருக்கிறது, குழந்தைகளுக்குன்னு ஒரு ஆசை இருக்கிறது. இந்த 3 குழந்தைகள், 2 குழந்தைகள் இருந்தாலும் சரி, அல்லது 3 குழந்தைகள் இருந்தாலும் சரி, அல்ல அதுக்கு மேல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, அது ஒற்ற கருத்துன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு ஆசை இருக்கும், இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு ஆசை இருக்கும், இன்னொரு குழந்தைக்கு வேற ஆசை இருக்கும். அது 3 சேர்ந்தது ஒத்தாசைன்னு எடுத்துங்க. ஒரு ஆசை கணவனுக்கு இருக்கிறது ஒரு ஆசை, மனைவிக்கு இருக்கிறது இன்னொரு ஆசை. இந்த 3 ஆசைகளில் முதலில் குடும்ப அன்பர்கள், எந்த ஒரு மனவளக் கலைஞர்கள், நல்லா புரிஞ்சுக்குங்க, இதை புரிந்து கொண்டு அவர்களுடைய ஆசைகளை
பொறுமையாக நல்ல ஆசையும் இருக்கிறது, அந்த ஆசையால் வரக்கூடிய துன்ப ஆசையும் இருக்கிறது. அதை நாம் எடுத்து கூறி அவர்களுக்கு பக்குவமாக காலத்தை ஒட்டிய இடம் பொருள் ஏறல்னு முன்னாடி சொன்னாங்க. அதான் மகிழ்ச்சி தேவை அளவு தன்மை காலம்னு ஒண்ணு வச்சிருக்காரு. காலத்துக்கு தகுந்து பேசு. காலம்னா என்னன்னா, மத்தியானம் பேசினா கரெக்டா இருக்குமா, காலையில பேசினா கரெக்டா இருக்குமா காலம், அல்லது இப்போ இருக்க மனநிலை எவ்வாறு இருக்கிறது, இந்நேரம் பேசினா கரெக்டா இருக்குமா இந்த காலம், இப்படி காலத்தை கணித்து இந்த சூழ்நிலையையும் கருத்தில் கொண்டு பேசு. எப்பொழுது சொன்னால் இவர்கள் கேட்பார்கள். அது நமக்கு தெரியும். காந்தத்தை ஒட்டிய காந்தம் மோதலால இவங்க இப்படி சொன்னாதான் கேட்பாங்கிற ஒரு தன்மை நமக்கு பதிவாய் இருக்கும். அந்த சூழ்நிலையை நாம எடுத்து அவர்களுக்கு ஒட்டியவாறு நாம் என்ன செய்யணும்னா பேசணும். அப்ப நல்ல ஆசைகளை இவ்வாறு நிறைவேற்றி கொள்ள வேண்டும். இப்ப ஒண்ணு இல்லைங்க, குழந்தைய ஒரு ஆசைப்படுது, சின்ன குழந்தையா இருக்குதுங்க, ஒரு மிட்டாய் மேல ஆசை கவியா இருக்குது. அப்ப நம்ம என்ன சொல்றோம், மிட்டாய் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிரும் சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு என்ன பண்றோம்னா மிட்டாய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அழுத்துறோம். ஆனா அந்த ஆசை கருமையத்துல இருந்து வருது. நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது மிட்டாய் சாப்பிட்டு பழகி ஆசை கவியா இருந்திருக்கு, நம்ம ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த இதை விட்டுட்டோம். ஆனா அதே நம்ம குழந்தைகளுக்கு அந்த ஆசை வரத்தானே செய்யும். குழந்தைகள் மேல் குற்றம் அல்ல, நமது வினைப்பதிவின் அடையாளம் குழந்தைகள், நமது வினைப்பதிவை சுமப்பவர்கள் குழந்தைகள். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆக அவர்களுக்கு அந்த ஆசை வருவது இயல்பு. நீங்கள் அதை கண்டிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மறைவாக அந்த குழந்தை மிட்டாய் சாப்பிட்டு விடும். தாத்தாட்ட வாங்கி சாப்பிட்றோம், அல்லது மாமாட்ட வாங்கி சாப்பிட்றோம், அல்லது உறவினர்கள்ட்ட வாங்கி சாப்பிட்றோம், உங்களுக்கே தெரியாது. அதை எப்படியா தீர்த்துரும். ஏனென்றால் அது கர்மயத்தின் ஆசைகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நாம அதுக்கு புரிய வைக்கிறோம், இப்படி சாப்பிட்டா அப்படி இருக்கும், இப்படி சாப்பிட்டா அப்படி இருக்கும்னு நம்மளா தன்மையா கண்டிக்கிறது ஒரு வகை, நன்மையை சொல்லி பக்குவமாக பேசுவது ஒரு வகை. அதைத்தான் மகிழ்ச்சி என்ன சொன்னாங்க தெரியுமா, குடும்பத்தில் அறிவுதான் ஆட்சி செய்ய வேண்டும், உணர்ச்சிகள் அல்ல. மகிழ்ச்சி தெளிவா சொல்லியிருப்பாங்க. அறிவை கொண்டு தன்மையாக காலமறிந்து தேவையறிந்து நீ பேசு. அப்ப அந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்பொழுது கேட்பார்கள் எப்பொழுது கேட்க மாட்டார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு பக்குவமாக அந்த சூழ்நிலையை எடுத்து கூறு. அப்ப அது கேட்காது, அது கேட்கும். வாங்கி கொடுங்க, ஆசையை தீருங்க, வாங்கி கொடுங்க. அது ஒரு வரமுறையோட, இப்பனா இப்படித்தான் ஒண்ணுதான், அப்பனா அப்படித்தான் ஒண்ணுதான், ஒரு வரமுறையோடு அந்த ஆசையை கொண்டு ஒரு காலம் கடந்த பிறகு இது கெட்டது என்பதை அது அறிந்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்கா விலகிக்கொள்ளும். அது எப்பொழுது அறியும், பல்லு ஓட்ட விழுந்து பல்வழி வரும்போது அறியும். ஐயோ வலிக்குதே, அப்பா சொன்னாங்களே கேட்கலையே. அப்பா அம்மா சொல்லும் போது அந்த குழந்தைக்கு தெரிவதில்லை. தான் துன்பப்படும் பொழுது தாய் தந்தையர் சொன்னது இங்கே காந்தத்தின் வழியாக சொன்ன பதிவு மோதி பிரதிபலித்து சிதறி ஊடுருவி ஊடாடிக்கொண்டே இருக்கு. கருமையத்தில் பதிவு இருப்பதால் அன்றைக்கு தாய் சொன்னார்கள் தந்தை சொன்னார்கள் என்ற தன்மை எழுச்சி பெற்று அந்த தன்மையை அத்துடன் அந்த குழந்தை விட்டு விடுகிறது. ஆக நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், அந்த ஆசை என்பது வினைப்பதிவால் இருக்கக்கூடிய ஆசைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஆசைகள் ஒண்ணும் இல்லைங்க, நம்ம மனவள கலைஞர்கள், நாம அசைவம் என்பது அசைவத்தால இருக்கக்கூடிய அல்லது அந்த மாமிச உணவால் இருக்கக்கூடிய கேடுகள் அனைத்தும் நமக்கு தெரியும். இருப்பினும் குடும்ப அன்பர்கள் ஒரு சில பேர் அசைவம் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களை வற்புறுத்தி அழுத்தி, அவங்களுக்குடைய கர்மயம் அவ்வாறு இருக்கிறது. நம்முடைய கர்மயம் தான் குழந்தைகள், தாய் தந்தையரின் கர்மயம் தான் குழந்தைகள். குழந்தைகள் ஆசைப்படுவார்கள், அல்லது வாழ்க்கை துணையிலேயே வாழ்க்கை துணை ஆணாக இருந்தால் கணவன் ஆசைப்படுவார்கள், கணவனாக இருந்தால் பெண்கள் ஆசைப்படுவது உண்டு அந்த உணவுக்கு. ஆக நம்முடைய கடமை என்ன, காலம் தன்மை தேவை அறிந்து அவர்களுக்கு பக்குவப்படுத்தி சொல்ல வேண்டியதுதான் கடமை. அப்ப அதால் ஒரு துன்பம் ஒன்று வரும் பொழுது அத்தோடு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அன்னைக்கே சொன்னீங்க நான் கேட்கல, எனக்கு நேரம் அந்த இல்ல, நான் கேட்கல, இனிமே நான் கரெக்டா இருப்பேன், நான் கேட்பேங்கிற ஒரு தன்மை அப்பொழுது வெளிப்பாடாக வருகிறது. ஆகையால் தவறு என்று தெரிந்தாலும் அவர்களுக்கு ஆசைக்கு நாம் தடையாக இருந்தால் அந்த ஆசைகளை மறைமுகமாக அவர்கள் செய்து விடுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த ஆசையை
அவர்கள் மறைமுகமாக செய்து விடுவார்கள். நமக்கே தெரியாம செஞ்சிருவாங்க, அவங்க செஞ்சுக்கிடுவாங்க. ஒண்ணும் இல்லைங்க, நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு குடும்பத்துல கணவன் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. கணவன் என்ன பண்றாரு, அவங்க அம்மா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு ஆபீஸை முடிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டை போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வராரு. அப்ப மனைவி கேட்கறாங்க, எங்க என்னையே இவ்வளவு லேட்டுன்னு கேட்கறாங்க. இல்ல நான் ஒரு வேலையா போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. 2-3 நாள் கழிச்சு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இங்கேதான் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு. அப்ப அன்னைக்கு வீட்டுல என்ன ஆகுது, அவர்களுடைய ஆசை தாய் வீட்டுக்கு போக வேண்டும் என்பது ஆசை. அப்ப மனைவி என்ற ஒரு தன்மை தடுக்கும் பட்சத்தில், தடுக்காத குடும்பம் இருந்தா அது வேற, அது ஒற்றுமை, அது கருத்து வேறுபாடற்ற ஒரு தன்மை. அது இருக்கிற குடும்பத்திற்கு பிரச்சனை அல்ல. இவ்வாறு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருப்பவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அது இயற்கை. இயற்கை என்பது அவர் கருமையத்தில் இருக்கக்கூடிய ஆசை தன்மைகள். அப்ப அதற்கு தடையாக இருக்கும் பட்சத்தில் மனைவியாக இருந்தால் கணவன் அந்த அவர்களுக்கு தெரியாமல் அதை செய்து விடுகிறான். மனைவியாக இருந்தால் கணவனுக்கு தெரியாமல் அதை செய்து விடுகிறார்கள். இதுவே காலத்தின் அடிப்படையில் பிணக்குகளாக கோட்டையாக கட்டி வலுவடைந்து விடுகிறது. அப்ப இது எவ்வாறு நடக்கிறது ஆரம்பத்தில் என்று சொன்னால், கல்யாணம் முத முடிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா ஒரு 2 மாசம் 1 மாசம் நல்லா சந்தோஷமா இருக்காங்க. நல்லா அந்நிய புண்ணியமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீ நான் ஒத்துமையா இருக்காங்க. 3வது மாசம் 4வது மாசத்தை தாண்டி வரும்போது லேசா வருது. மனைவி வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன். இவரு அப்படியே ஃபங்க்ஷனா, அப்ப நீங்க போயிட்டு வந்துட்டு, நான் எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, லீவ் கொடுக்கல. இந்த மனைவி அந்நியாரம் சரின்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த காந்தம் மோதிருச்சு. எப்படி மோதிருச்சு, எனக்கு லீவ் இல்ல, எனக்கு லீவ் கொடுக்கல, நீங்க போயிட்டு வாங்கன்னு மோதிருச்சு. இந்த அம்மா இந்த காந்தம் அப்படியா, அப்ப உங்க வீட்டுல யாராவது போவாங்கல்ல, அந்நியாரம் லீவு கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்படி இந்த காந்தம் பதிவு ஏற்பட்டு போச்சு. எப்போ, அப்பவே ஏற்பட்டு போச்சு. அப்ப அந்த சூழ்நிலையில கணவன் வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது, இப்ப உங்களுக்கு லீவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தன்மை உள்ள இருந்து வெளிப்பாடாக வந்து விடுகிறது. உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். காந்தம், நம்மள கவனிங்க, இந்த காந்தம் வாழ்க்கை என்ற காந்தம், காந்தம்ங்கிறது மனம்ங்கிறது புரிஞ்சுக்கணும். ஜீவகாந்தம் உடலுக்கு, அதாவது உடல் உறுப்புகளுக்கு போக மீதி காந்தம் அனைத்தும் மனமாகத்தான் செயல்படுகிறது. ஜீவகாந்தத்தின் ஒரு பகுதி உடல் உறுப்புகளை காப்பதற்கும் ஒரு பகுதி மனமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பேசிக்கொண்டும் இருப்பது ஜீவகாந்தமே, பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பதும் ஜீவகாந்தமே. பேசுவது மோதுகிறது, ஜீவகாந்தம் கேட்டாலும் ரெண்டும் மோதுகிறது. ரெண்டும் மோதி கருத்துக்களை பரிமாற்றம் கொள்கிறது. புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல. அப்போ ஒரு மனிதன் எந்த நோக்கத்திற்காக பேசுகிறாரோ, மனதில் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசையிலே, நல்லா கவனிக்கணும், மனதில் ஒன்று வைத்து அகத்தில் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசையிலே அந்த தன்மை மோதும் போது, அவர்கள் கணவன் மோதும் பொழுது கனவி என்ற ஒரு காந்தத்தன்மை அதை மெய் என்பதையும் உணர்ந்து கொள்கிறது, பொய் என்பதையும் உணர்ந்து கொள்கிறது. சாதாரண உணர்ந்துடும். நாம நினைக்கிறோம், நிறைய வீட்டுல பாருங்க, கணவன் காலரை எடுத்து தூக்கி போட்டு சட்டை எடுத்துட்டு போகும்போதே எங்க போறோங்கிறது அவங்களுக்கு தெரியும். சில கணவன்மார்கள் சொன்னா ஏதாவது குழப்பம் வந்துருமோ, பிணக்கு ஏதாவது சண்டை வந்துருமோ அப்படின்ட்டு, நான் அந்த வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. இங்க போறீங்களான்னு கரெக்டா கட்டுவாங்க. கரெக்டா கட்டுவாங்க. காரணம், இந்த காந்தம் ஏற்கனவே பேசி, காந்தம் தான், ஆண் காந்தம் பெண் காந்தம் ரெண்டும் பேசும் போதே ரெண்டும் மோதும், உணர்வும், புரிஞ்சு கொள்ளும். நீ இதுக்காண்டிதான் இப்படி சுத்தி வளைச்சு வாரையாங்கிறதையும் புரிஞ்சுக்கணும், நீ இதற்காண்டிதான் இப்படி பேச்சு அடிபடுதியாங்கிறதையும் புரிஞ்சு கொள்ளும். காந்தம்ங்கிறது சாதாரணப்பட்டதல்ல, அது 6வது அறிவு உள்ளே அடக்கமாக இருப்பது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் குழந்தையாக, நமது குழந்தையாக இருந்தாலும், நாம் சினமாக இருக்கும் சமயத்தில் கூட குழந்தைகள் நம் அருகே வருவதில்லை. நீங்க கோபமா இருக்கீங்கன்னு, இப்ப இல்ல, மனவளக்கலையில இருக்கோம், ஒரு தெளிவு இருக்கு, அப்ப சினம் என்பது வரக்கூடாது. அப்ப இதுக்கு முன்னாடி, மனவளக்கலைக்கு முன்னாடி நீங்க கோபமா இருக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகள் உங்கள் அருகில் வருவதுண்டா? வராது. ஏனெனில் அது குழந்தையாக இருந்தாலும் அதற்கு 6வது அறிவு உண்டு. இந்நேரம் போனோம்னா அப்பா இருக்கிற நிலைமை சரியில்லை. இதுதான் காந்தம். உங்க காந்தம் ஸ்பீடா இருக்கும்போது சாதுவான இருக்கக்கூடிய காந்தம் நம்மளிடம் வந்து ஒட்டாது.
குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஒட்டுவதில்லை. அப்போ நீங்க அந்த காந்தம் மீண்டும் அந்த வேகத்தன்மையை இழந்து சாதுவான தன்மையை வரும் பொழுது குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்கான அப்பான்னு வந்து கெட்டி பிடிக்குது, அம்மான்னு வந்து கெட்டி பிடிச்சு சந்தோஷமா இருக்கு. இந்த காந்த பரிமாற்றத்தை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு மனவள கலைஞர்களும் இதை உணர வேண்டும் என்பதை உட்கருத்தாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதை எவ்வாறு தீர்க்க முடியும், எவ்வாறு தீர்ப்பது, இப்படி பல வகையான கருத்து வேறுபாடுகளால பதிந்து போய் இருக்கு குடும்பங்கள்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனவள கலைஞர்கள் கல்யாணம் முடித்து ஒரு 10 வருடம் கழித்து மனவளக்கலையில சேர்ந்திருக்கலாம், அல்ல கல்யாணம் முடித்து ஒரு 40 வருஷம் கழிச்சு மனவளக்கலையில சேர்ந்திருக்கலாம், அல்லது கல்யாணமே முடிக்காம இதை கேட்டுக்கிட்டும் இருக்கலாம், அல்லது மனவளக்கலையை பற்றியே தெரியாமலும் இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டீங்கன்னா முதல்ல மனவளக்கலையில சேர்ந்துருங்க. சேர்ந்து பயிற்சிகளை பூரா எடுத்துருங்க. எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தெளிவா சொல்லுவாங்க. குடும்பம்னா என்ன, குடும்பத்துல எப்படி காந்தம் இருக்குன்னு, காந்தம்னா என்னங்கிறத தெளிவுபடுத்துவாங்க. அதுக்கப்புறம் தீட்சை கொடுப்பாங்க, பயிற்சி கொடுப்பாங்க. அதன் மூலியமாக நாம் குடும்பத்தில் வரும், அதாவது திருமணம் ஆவதற்கு முன்னாலே இதை தெரிந்து கொண்டோமே ஆனால் திருமணத்திற்கு பிறகு இதை நல்ல உறவாக, நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல உறவாக மெயின்டைன் பண்ண முடியும். இது திருமணத்துக்கு முன்னால இருப்பவங்களுக்கு. அப்ப இது மனவளக்கலையை பத்தி தெரியாம அந்த பயிற்சி எடுக்காம இருக்கவர்கள் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய மனவளக்கலைக்கு போய் அந்த பயிற்சியை எடுத்து தெளிவுபடுத்தி பயிற்சியில தேறி திருமணத்திற்கு முன்பாகவே தேறி வந்துக்கணும். தேறி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு தெளிவானதுக்கு அப்புறம் நீங்க திருமணம் என்ற ஒரு தன்மைக்குள்ள போகும் பொழுது வினைப்பதிவுகளை எல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிக பிரம்மாண்டமாக, அதாவது எப்படின்னா அதாவது கர்ம யோகமாக மாற்ற முடியும். வினைப்பதிவுகள் யோகமாக மாற்ற முடியும். நமது வணக்கூடிய தீய பதிவுகளை எல்லாம் மகிழ்ச்சி பதிவுகளாக மாற்றிக்கொள்ள முடியும். இவ்வாறு மாற்ற முடியும். அப்போ கல்யாணத்திற்கு முன்பு இருப்பவர்கள் இதை கடைபிடித்து இதில் தேர வேண்டும். எப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம் முடிந்து பல ஆண்டுகள் கழித்துதான் சார் நான் மனவளக்கலுக்குள்ளே வந்தேன், ஆனால் பழைய பதிவுகள் தான் இப்பொழுது உங்களுக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இப்ப நம்ம மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாறிட்டோம். பழைய மாதிரி இல்ல, நல்லா மாறிட்டோம். நல்லா தன்மையெல்லாம் நமக்கு மாறிடுச்சு. ஆனாலும் பழைய பதிவுகள் அப்பப்போ உள்ள இருந்து எழுச்சி வரும். ஏனென்றால் காந்தம் எப்பொழுதே மோதிவிட்டது, எப்பொழுதே அது உணர்ந்து கொண்டது. மோதி சிதறி, நல்லா கவனிங்க, காந்தம் மோதி சிதறி ஊடுருவி ஊடாடிக்கொண்டே இருந்து பழகிவிட்டது. அது கணவன் என்றால் இப்படித்தான் என்று ஒரு பதிவை ஏற்படுத்தி விட்டது, மனைவி என்றால் இப்படித்தான் என்று ஒரு பதிவை ஏற்படுத்தி விட்டது, குழந்தைகள் என்றால் இப்படித்தான் என்று ஒரு பதிவை ஏற்படுத்தி விட்டது. அல்லது குழந்தைகளாக இருந்தால் நாம் தாய் தந்தையர்கள் எப்பவுமே இப்படித்தான் என்று ஒரு பதிவை ஏற்படுத்தி விட்டது ஆல்ரெடி. இந்த பதிவுல இருந்து நம்ம விமோச்சனம் அடையணும். இதுதான் மனவளக்கலையினுடைய மிகப்பெரிய பிரம்மாண்ட சிறப்பு. மனவளக்கலையினுடைய மிக பிரம்மாண்ட சிறப்பு என்ன அப்படின்னா, ஏற்கனவே சிதறி கிடந்த, அதாவது பிணக்கு நிறைந்த குடும்பத்தை கூட ஒன்று சேர்த்து ஒத்துமையாக வினைப்பதிவை கழிக்கும் வண்ணம் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது மனவளக்கலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப பல வகையில இருக்கு குடும்பத்துல, நிறைய குடும்பத்துல இருக்கு. அப்படி இப்படி பல வகையான பிரச்சனைகள், பல வகையான சூழ்நிலைகள் எல்லாமே கர்ம வினைப்படிதான் நடந்தது. இதற்கு முன்னாடி, மனவளக்கலைக்கு முன்னாடி அதெல்லாம் நடந்துட்டோம். எப்படி நடந்தாலும் பரவாயில்லைங்க, மனைவி என்ற ஒரு வாழ்க்கை துணை இல்ல கணவன் என்ற ஒரு வாழ்க்கை துணை எவ்வாறு தவறு செய்திருந்தாலும், எந்த முறையில் தவறு செய்திருந்தாலும் அதை எதுவுமே எல்லாத்தையும் விட்டுருங்க. எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது மனவளக்கலை. நல்லா புரிஞ்சுக்க, அதனுடைய பயிற்சி முறைகள் இதை நாம புரிஞ்சுக்கணும். அப்போ இப்ப நம்ம கத்துக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா, அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நாம ஒரு உணர்வுக்குள்ள தெளிவா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்னன்னா, காந்தம் என்பது எப்பொழுதுமே மோதும் சிதறும் பிரதிபலிக்கும். நல்லா பாருங்க, மோதும் பிரதிபலிக்கும் சிதறும் ஊடுருவும் ஊடாடி கொண்டிருக்கும். இதுல தெளிவா இருக்கணும். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நாம குடும்பத்துல மட்டும் ஒரு விஷயத்த கவனம் செலுத்துறது இல்லை, விழிப்புணர்வா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. சாமிஜி விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பது, எப்பொழுதுமே விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பது அடிக்க ஒரு முறை சொல்வார்கள். தூக்கத்தில் கூட விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பது சாமிஜியோட உயர்ந்த கருத்து.
அப்ப குடும்பத்துல நாமும் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது தான் இந்த சூழ்நிலைக்கு மூல காரணம். அப்ப விழிப்புணர்வு என்றால் என்ன அப்படின்னா, கவனம் இல்லாத நிலைன்னு வச்சுக்கோங்க. அப்படி புரிஞ்சுக்கங்க. கவனம் இல்லாத ஒரு பேச்சு, கவனம் இல்லாத ஒரு வார்த்தை, கவனம் இல்லாத ஒரு செயல் குடும்பத்துலன்னு வச்சுக்கோங்க. விழிப்புணர்வு அற்ற நிலை. அப்போ நம்ம நல்லா கவனிங்க. அப்போ மனைவி ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாங்க, நாம கேட்கிறோம், வேற ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே கேட்போம். நல்லா கவனிக்கணும். மனைவி ஒரு கருத்தை சொல்றாங்க, கணவன் ஆகியவர்கள் கேட்கிறார்கள், வேறு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே கேட்பாங்க. அப்ப அதுல விழிப்பற்ற நிலையில் அவர்கள் சொல்வதை காதில் வாங்குகிறோம். நல்லா புரிஞ்சுக்க. அப்ப அந்த வேலையெல்லாம் ஒண்ணுதான் போன் பேசுறீங்க, மனைவி பேசுவாங்க, நீ சொல்லு அப்படிம்போம். நீ சொல்லு, அப்படியா சரி, போன்லயும் பேசுறது, மனைவி சொல்றதையும் கேட்கறது. அல்லது மனைவியாக இருந்தால் போன்லயும் பேசுறது, கணவன் சொல்றதையும் கேட்கறது. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது என்று சொன்னால், கணவனாக இருப்பவர்கள் அல்லது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய சொற்களை முழு கவனத்துடன் கேட்பதில்லை. இதுதான் ஒரு குடும்பத்துல அடிப்படை பிரச்சனைக்கு மூல காரணமே. கவனமாக அவர்களது சொல்லை கேட்காதுன்னா சொல்லும் போது தெளிவாக கண் மூலியமாக காது மூலியமாக நம்மளுடைய காந்தத்தை தெளிவாக மோதச் செய்து அவர்கள் எந்த நோக்கத்திற்காக சொல்லுகிறார்கள் என்பதை உள்வாங்குவது அற்ற நிலையில் இருந்ததால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, இனிமேல் நம்ம குடும்பத்துல இனிமேல் அப்படின்றால் இந்த 3 விஷயத்த மகிழ்ச்சி அப்ளை பண்ண சொல்றாங்க. எந்த 3 விஷயத்தை என்றால், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்ப மேட்ரு. எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். நல்லா கவனிங்க. இதை எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம்? அப்ப முதல்ல இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன செய்யணும்னா, இப்ப கணவன் ஒரு வார்த்தையை பேசுறாங்க மனைவி கிட்ட, மனைவி கேட்கிறாங்க. கேட்கும்போது மற்ற வேலைகள்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா பாத்திரம் வலிக்கிட்டே சொல்லுங்கம்பாங்க. பாத்திரம் வைக்க சொல்லுங்க சொல்லுங்க, சரி அப்படி அப்படியா சரி. இந்த மாதிரி கவன சிதறல் இல்லாமல் ஒரே அவ எந்த வேலையா இருந்தாலும் போட்டுட்டு முதலில் கணவனாக இருந்தால் மனைவி சொல்வதை கேட்க வேண்டும், மனைவியாக இருந்தால் கணவன் சொல்வதை கேட்க வேண்டும். உள்வாங்கணும். உள்வாங்கி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத உள்வாங்க ஆரம்பிச்சாலே அந்த இடத்துல அவங்க சொல்ற கருத்து நமக்கு வரும், தெளிவு கிடைக்கும். இதுக்கு இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பண்பு ஏற்படும். உள்ளிருந்தே அவர் வினைப்பதற்கு ஒப்பார். அப்ப அந்த இடத்தில் அவர்களை பேசவிட்டு நாம் அதை சகித்து கொண்டு கேட்க வேண்டும். முதல்ல சகிப்புத்தன்மை அங்க அப்ளை பண்ணணும். முதல்ல சகிச்சுக்கணும். அவங்க பேசுறது நம்மளால கேட்க முடியல, அதனால வேற ஏதோ கவனத்துல எடுத்துக்கிட்டு நம்ம அவங்ககிட்ட கேட்க அரைகுறையா கேட்கிறோம். அதுல அந்த இடத்துல சகிப்புத்தன்மையை நான் அப்ளை பண்ணணும். கணவனாக இருந்தால் மனைவி சொல்வதை கேட்பதற்கு சகித்து கேட்கணும், முழுசா கேட்கணும். கம்ப்ளீட்டா பேசி முடிச்சோன்னே உங்களுக்கு திட்டவட்டமா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சகித்து கேட்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்குங்க, விட்டு கொடுத்து பேசக்கூடிய தன்மை கிட்டும். புரியுதுங்களா? அந்த விட்டு கொடுத்து பேசக்கூடிய தன்மை கிட்டும் பொழுது அந்த இடத்தில் பிரச்சனைங்கிறது 90% அடிபட்டு போயிரு. கேட்டாலே அடிபட்டு போயிரு. இதை புரிஞ்சுக்குங்க. அப்ப அந்த இடத்துல நாம எந்த தவற விடுகிறோம் என்று சொன்னால், அவர்கள் சொல்வதை முழுமையாக கேட்டு முடித்த பிறகு நாம் பேசுவதில்லை. அவர்கள் பேசி சொல்லும் போதே நாம் ஆரம்பிச்சிடறோம். அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம அப்படியா அப்படின்ட்டு நம்ம டக்குன்னு ஆரம்பிச்சு அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிடறோம். அவர்கள் எதிர்ச்சொல் சொல்றாங்க, நம்ம எதிர்ச்சொல் சொல்றோம். இப்படி அவர்கள் சொல்ல வந்ததையே அவர்கள் முழுமை அடையாமல் அவர்களுக்கு அங்கு சினம் வந்து விடுகிறது. இவர்களுக்கு கேட்க சகிப்பு இல்லாதால் இங்கேயும் சினம் வந்து விடுகிறது. இப்ப இங்க மூல காரணம் எங்க இருக்குன்னா, கேட்கிறதுல இருக்கு. அப்ப அந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த இடத்த நீங்க கரெக்டா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, எல்லா குடும்பத்திலையும் கரெக்டா அப்ளை பண்ணியாச்சுன்னு சொன்னா, கேட்கணும் முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னா, கணவன் இருக்கிறாரு, இப்ப மனைவி பேசுறாங்க, இப்ப கணவன் கேட்கிறாரு. கேட்கும்போது ஃபுல்லா பேச விடணும். நல்லா பேச, கம்ப்ளீட்டா அவங்களுடைய மொத்த விஷயத்தையும் பேச விடுங்க. கம்ப்ளீட்டா பேச விடுங்க. அந்த பேச விட்டு முடிச்சிட்டீங்கன்னு வைங்க,
அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்ல வேண்டி இருக்கும்னா, ஒண்ணு சரின்னு சொல்லி முடிச்சிருவீங்க, அவ்வளவுதான் இருக்கும் மேட்ரு. இல்லைன்னா அவங்க பிரச்சனையும் அவங்களே சொல்லி, தீர்வும் அவங்களே சொல்லி, இது இப்படி செஞ்சாதான் சரியா இருக்குன்னு அவங்களே சொல்லி முடிச்சிருவாங்க. நம்ம சரின்னு சொன்னாலே போதும், முடிஞ்சு போயிரும் பிரச்சனை. பிரச்சனையும் சொல்லி தீர்வையும் அவங்களே சொல்லிடுவாங்க. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யறது இல்ல, சகிச்சு கேட்க முடியல. காரணம், இந்த ஜீவகாந்தம் அவர்களோட பேச்சுக்களை கேட்டு அதுக்கு அதாவது எதிர்ப்பாக காந்தத்தை புகட்டியே பழகிவிட்டது. ஆகையால் வருவதில்லை. அதற்கு காரணம், தவம் என்ன பண்ணும்னா, நல்லா டீப்பா தவம் எடுக்கணும். அகத்தாய்வு ரொம்ப முக்கியம். தவமும் அகத்தாய்வு ரெண்டும் இணைஞ்சு எந்த அளவுல இதுல ஹெவி போஸ்ட்ல பாஸ் ஆகுறோமோ அந்த அளவுக்கு தான் இதுல நம்ம பொறுமையா கேட்கவே முடியும். தவமும் அகத்தாய்வும் இன்றி இந்த சகிப்புத்தன்மை என்பது வராது. தவமும் அகத்தாய்வும் இன்றி சகிப்புத்தன்மை என்பது வருவதில்லை. அப்ப அந்த இடத்துல நம்ம காந்தம் வேகப்பட்டிருக்கு, அலைச்சுழல் வேகமாகி விடுகிறது. ஆகையால் வார்த்தையை கொட்டி விடுகிறோம். குடும்பத்தில் பிணக்கு தீர்வதே இல்லை, அதிலிருந்து விடுபடவும் முடியவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இதை நாம் நல்லா உணர வேண்டும். ஆக இந்த பக்கம் மனைவியாக இருந்தால் கணவன் சொல்வதை முழுமையாக கேட்க வேண்டும். அவரே வேலையை சொல்லி அவரே முடிச்சுடுறேன்னு சொல்லிடுவார். நீங்க சரின்னு சொன்னா போதும். வேலை ரொம்ப சுலபமா இருக்கும். நீங்க வேணா இதை நல்லா டீப்பா தவம் எடுத்து அகத்தாவெல்லாம் பண்ணி கேட்கணும். சகிப்புத்தன்மையோட கேட்கணும், உள்வாங்கணும். உள்வாங்கிட்டாலே 99% பிரச்சனை ஓவர். பேச வேண்டியது வேலையே இருக்காது, அவங்களே முடிச்சிருவாங்க. நமக்கு நன்மையும் அவங்களே சேர்ந்தே முடிச்சிருவாங்க. நம்ம நன்மையை தான் சொல்ல கூட வருவாங்க சில நேரத்துல, அதை கூட நம்ம கேட்க முடியாத நிலைமையில நம்ம இருப்போம். நமக்காண்டிதான் பேசியே வருவாங்க. இன்னும் சொல்ல போனால் நாம் உள்புறமாக உள்மனதில் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வே அவங்க தான் சொல்ல வருவாங்க அந்த வார்த்தையை. அதை கூட கேட்டா அந்த பிரச்சனை கூட தீர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. என்ன காரணம் என்றால், கணவன் மனைவி என்று இருவர் ஏன் இந்த பரிமாற்றம் நடக்கிறது என்று சொன்னால், இவர்கள் வினைப்பதிவை தீர்க்க ஆயுதம் கணவன், வினைப்பதிவை தீர்க்க ஆயுதம் மனைவி, மனைவி வினைப்பதிவுகளை தீர்க்கக்கூடிய ஆயுதம் கணவர். இதை புரிஞ்சுக்கோங்க. ஆகையால் ஒருத்தர் பிரச்சனை ஒருத்தர் தீர்க்கும் வண்ணம் தான் பேச்சே அமையும். இவர்களது பிரச்சனை இவர்கள் தீர்க்கும் வண்ணம் தான் பேச்சே அமையும். அது இயற்கை. இயற்கையாகவே அப்படித்தான் பேச்சே வரும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கேட்க மட்டும் செய்தால் போதும், பிரச்சனை முடிஞ்சு. இதை கவனிச்சு வச்சுக்கோங்க. ஆகையால் இந்த சகிப்புத்தன்மை ஒன்றை நாம் முதலில் பேச அனுமதி கொடுத்து சகித்து கேட்டு முடிவிலேயே அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடும், முடிஞ்சு போச்சு. இதை தெளிவா வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க பேசும்போதே ஆட்டோமேட்டிக்கா சரின்னு அந்த விட்டு கொடுத்தல் தன்மை வந்துடும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாங்கு வந்துடும். அப்ப அவங்க அப்பாட கணவன் இப்ப முன்னாடி மாதிரி இல்ல, சொல்றதை கேட்காரு அப்படின்ற ஒரு தன்மை பதிவாக மாறும். அப்படி கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு மாறி 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 நடந்துதான் இந்த தன்மையை நாம் முழுமையாக யோகமாக மாற்ற முடியும். ராஜயோகமாக மாற்றுவது, மிக பிரம்மாண்ட யோகமாக மாற்ற முடியும். இன்னொன்னு கவனிக்க வேண்டியது என்னன்னா, மனவளக்கலையில ஒரு குடும்பத்துல ஒண்ணு குடும்பமாக இருப்பதுதான் சிறப்புன்னு மகிழ்ச்சி அடிக்கிறக்க சொல்றாங்க. ஒண்ணு கணவன் இருக்கிறாங்கன்னா மனைவி இல்லை அப்படின்னா மனைவி சீக்கிரமே சேர்ந்துடணும் குடும்பத்துல. குடும்பம் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும், உடம்புல நோய் தீரணும், உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீரணும், நம்ம குடும்பத்துல என்ன யாருமே மகிழ்ச்சி நிலவணும்னா சேர்ந்து பயிற்சி எடுத்துதான் ஆகணுங்க. சேரல இல்லைன்னா நாம இருக்கும் காலத்துல நிம்மதியா என்ஜாய் பண்ண முடியாது. என்ஜாய் பண்றதுக்கு தானே வந்திருக்கோம். மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ வைத்தால்தான் நாம் உலகத்தையே மகிழ்ச்சியாக ஆக்க முடியும். ஒரு தனி மனிதனின் பிரச்சனை தீர்ந்தால்தான், தனி மனிதனுடைய நோய்கள், தனி மனிதனுடைய மன அமைதி, எப்பொழுது நோய்கள் தீர்ந்து ஒரு தனி மனிதனுக்கு அமைதி கிட்டுகிறதோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்ற தன்மையே வருகிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான்
மனைவியினுடைய ஆசை என்ன என்பது கணவனுக்கு புரிகிறது, கணவனுடைய ஆசை என்பது என்னங்கிறது மனைவிக்கு புரிகிறது, குழந்தைகளுடைய ஆசை என்ன என்பது கணவன் மனைவி இருவர்களுக்கும் புரிகிறது. புரிந்த பிறகுதான் அந்த ஆசைகளை, கணவனது ஆசையாக இருந்தால் அந்த ஆசைகளை மனைவியும் குழந்தைகளும் 2 பேரும் சேர்ந்து இந்த கணவனின் ஆசைகளை ஒத்த ஆசையாக கருத்தில் கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும். இப்ப அது நிறைவேற்றிய பிறகு மனைவியினுடைய ஆசையை கணவன் ஆட்டோமேட்டிக்கா அந்த காந்தம் நிறைவேற்றிடும். நீங்க கேட்கவே வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கா நிறைவேற்றிடும். குழந்தைகளுடைய ஆசை ஆட்டோமேட்டிக்கா நிறைவேறிடும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஒரு நபர் மனவளக் கலைஞராக இருந்தாலும் இந்த செயல்களை முழுமையாக நிலைநாட்ட செய்ய முடியும். அதற்கு தவமும் அறமும் வேண்டும். தவமும் அறமும் வேண்டும். தவம் இம்பார்ட்டன்ட். தவம் ஒன்று இருந்தால்தான் மன அலைச்சூழலை நாம் நேர்மறையாக கொண்டு செலுத்த முடியும், தெளிவு கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படின்னா சரி, அப்படி நீங்க அப்படி போயிட்டு வரீங்களா, அவங்க ஆசைக்கு நாம விட்டு கொடுத்தல் என்ற ஒரு தன்மை ஏற்படும். அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நம்ம விட்டு கொடுக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ குடும்பத்துல தனக்கு உணவு இல்லாட்டும் பரவாயில்ல, தம் குழந்தைகள் சாப்பிடட்டும், நமக்கு வாழ்க்கை துணை சாப்பிடட்டும், அந்த இடத்துல தனக்கு இல்லாம நம்ம தனது நலனை கருதாமல் அவர்கள் தியாகம் செய்யக்கூடிய குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தாய்க்கு இயல்பாவே இருக்கிறது. கணவன் வேகமா சாப்பிடுவாரு, மனைவி சாப்பிட்டாலாம் தெரியாது, பிள்ளையை சாப்பிட்டாலும் தெரியாது, அப்படின்னு சாப்பிட்டே முடிச்சுடுவார். அப்படின்லாம் இருக்காங்க. அப்படி இல்லாமலும் இருக்காங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்டவங்களும் இருக்காங்க, சாப்பிடாம இருக்கவங்களும் இருக்காங்க. அப்ப இவர்களை புரிந்து கொண்டு அவருடைய தியாகத்தையும் புரிந்து கொண்டு, நிறைய தியாகம், அவர்கள் தாய் தந்தையரை விட்டு இழந்து வந்தவர்கள் பெண்கள். அதாவது இழந்துன்னா அவர்களுடைய வளர்ப்பு முழுமையடைந்த பிறகு முழுமையாக இந்த கருமையத்தை, இந்த கருமையத்தோடு அந்த கருமையம் இணைப்பதற்கு தகுதியாக வளர்த்து கொடுத்தவர்கள் மாமனார் மாமியார்கள் வச்சுக்கோங்க. இதையும் புரிஞ்சுக்கணும். நமது கருமையத்தை போக்க வந்தவர்கள் இன்னொரு தாய் தந்தையர், அப்படி கணக்கில் எடுத்துக்கணும். இப்படி மாமனார் மாமியார் உள்பட, அண்ணன் தம்பி உள்பட எல்லாம் சேர்ந்து குடும்பத்தை ஒருங்கிணைத்து கொண்டு வரக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு மனவளக் கலைஞர்களுக்கும் உண்டு. அதற்கு நாம பயிற்சியில தேர்ச்சி பெறணும். இதை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. அந்த பயிற்சியில தேர்ச்சி பெறணும் என்றால் நமது தவம் அகத்தாய்வு முழுமையாக தெளிவாக செய்தால்தான் பேசக்கூடிய தன்மை, தெளிவாக கேட்கக்கூடிய நிலைமையில் நாம் இருக்க முடியும். பொறுமை கிட்டும். அந்த ஜீவகாந்தத்துடைய சுழற்சி கேட்கும் வண்ணத்திற்கு தெளிவு கிடைக்கும். இதை புரிஞ்சு கொள்ளுங்கள். ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிடைச்சிடும். ஒரு குடும்பத்துல வினைப்பதிவை முழுமையாக கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பேராற்றலான ஒரு குடும்பமாக அமையும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த இதை ஒட்டிய இது ஜீவகாந்தம் என்பது மனித, அதாவது கணவன் மனைவி குழந்தைகள் உறவினர்கள் ஜீவகாந்தம். இது ஜீவகாந்தத்தின் மோதுதல், மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், இப்படி ஊடாடுதல், ஊடாடிக்கொண்டே இருத்தல் என்பது மனித காந்தத்தின் உட்படத்தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் நேரம் இருக்கு நமக்கு. இதுல பிரபஞ்சத்துல இருந்து காரணம் வருது. இப்ப மனித காந்தத்துக்கும் அதுக்கும் மோதல் உண்டு, பிரதிபலிப்பது உண்டு, சிதறுதல் உண்டு, ஊடுருவது உண்டு, ஊடாடிக்கொண்டும் இருக்கிறது. இதை பற்றிய ஒரு தெளிவு, அதுக்கு டைம் ரொம்ப வேணும். சூரியன், சந்திரன், எல்லா கிரகமும் எவ்வாறு மோதுகிறது, எவ்வாறு இரையாற்றல் மோதுகிறது, வான்காந்தம் எவ்வாறு மோதுகிறது, தூய சக்தி எவ்வாறு இரையாற்றல் மோதுகிறது, எல்லாம் கலந்து மனிதனிடம் எவ்வாறு மோதுகிறது, மனிதன் எவ்வாறு அதோட மோதி பிரதிபலித்து சிதறி எவ்வாறு ஊடுருவி ஊடாடி கொண்டிருக்கிறான் என்பதை பற்றிய முழு விளக்கம் டைம் பத்தாது. இப்ப குடும்பத்தை மத்தி தான் எடுத்து பேசிட்டு இருக்கான். இல்லது மனவளக் கலைஞர்கள் மனவளக்கல மன்றத்துல இதை பற்றி தெளிவா விளக்கக்கூடிய ஒரு தெளிவா நீங்க சொன்னீங்கன்னு சொன்னாக்கா நான் தயாரா இருக்க தயார். இயற்கையும் சேர்ந்து குடும்பமும் சேர்ந்து இந்த இதை எப்படி நிகழ்த்துவது அப்படிங்கிறதுக்கு தெளிவா நாம சொல்லிடலாம். இப்பொழுதைக்கு ஜீவகாந்தத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். சோ இதை தெளிவா வச்சுக்கணும் மைண்ட்ல. அப்போ நம்ம பயிற்சி எடுத்தவர்களாக இருக்கட்டும், பயிற்சி இன்னும் ஆழமாக செய்ய வேண்டும்.
நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன் நான். என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் நான் பயிற்சி செய்யறேன் சார், ஆனா என் வீட்டுல மட்டும்தான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், என்ன சார் செய்யலாம்? என்ன சில நேரம் மனவளக்கலை கூட மன்றத்துக்கு கூட விட மாட்டேங்காங்க சார், கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, அவர்களது ஆசையை நிறைவேற்றினால் உங்களது ஆசை நிறைவேறும். அவ்வளவுதான். அவர்களது ஆசை தடை இருக்கிறது, அந்த தடை என்பதை அறிந்து அவர்களது ஆசையை நிறைவேற்றுங்கள். உங்களது ஆசையை ஆட்டோமேட்டிக்கா நிறைவேற்றிடும் பிரபஞ்சம். அவங்களே நிறைவேற்றிடுவாங்க, தாராளமா போவாங்க, நானும் வாரேன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் நடக்கும். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக ஒரு மனவள கலைஞர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், நாம் மனவள கலைஞராக இருந்தும் கூட எனக்கு எனது குடும்பத்தில் இவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு பயிற்சி பற்றாக்குறை என்று அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நெசத்துக்கு புரிஞ்சு கொள்ளுங்க. முத ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்டன் பண்றாங்க அப்படின்னா, நானே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்டன் பண்ணும்போது தவம் எடுத்தாங்க, எடுத்தேன், தவம் முடிஞ்சிருச்சு, வாழ்த்து சொன்னாங்க. தன் வாழ்த்து, உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் வாழ்த்தியாச்சு. அடுத்து வாழ்க்கை துணையை வாழ்த்துங்கன்னாங்க. அங்கதான் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ அம்மாடி, அங்க இருந்தானே இப்ப இங்க வந்திருக்கோம், இங்க போய் இனிமே வாழ்த்ததா? ஏற்கனவே பெரிய கலவரத்துல ஓடிக்கிட்டு இருக்கு, இனிமே அவங்கள வாழ்த்தா கலவரம் கூடுமுள்ள செய்யும் அப்படின்ட்டு மனசுக்குள்ள ஓடுது. அடிப்படை பயிற்சியில நான் உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு அடிப்படை பயிற்சியில ஓடுதுங்க. அப்பொழுது ஒவ்வொரு ஆசிரியர்களும் அன்பாக, பண்பாக, தைரியமாக வாழ்த்துங்கள், அனைத்தும் தீரும் என்று சொன்னார்கள். நல்லா புரிஞ்சுங்க, இது வாழ்த்து ஒரு ஆயுதம். ஒவ்வொரு வாழ்க்கை துணையும் வாழ்த்தணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வாழ்த்த ஆரம்பிச்சோம். அதுக்கு பிறகு உண்மையா சத்தியமா வாழ்த்தணும். வாழ்த்த எல்லாம் குடும்பத்துல மாறுச்சு, பிரம்மாண்டமா ஆச்சு. எல்லாருமே குடும்பத்துல பயிற்சி எடுத்துட்டாங்க, எல்லாருமே டிப்ளமோ படிச்சுட்டு இருக்காங்க. குடும்பம் முழுவதும் மனவளக்கலை குடும்பம் தான் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இயல்பாவே வந்துருச்சு அப்படிங்கிறத நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஆகையால் இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால்தான் மனவள கலைஞர்கள் அத்துணை பேரும் இன்பமாக, முறையாக வினைப்பதிவுகளை மகிழ்ச்சியாக கழிக்க முடியும் குடும்பத்தோடு. ரொம்ப முக்கியம். அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மனவளக்கலை ஆசிரியராக இருக்க கூட இருப்போம், மனவளக்கலைக்கு பயிற்சியாளராக கூட இருப்போம். இந்த மாதிரி சூழ்நிலையில குடும்பத்திலுடைய கடமைகளை முடித்து அவர்கள் ஆசைகளை பூர்த்தி செய்து விட்டு நீங்கள் மனவளக்கலைக்கு பயிற்சிக்கு வந்தீர்களானால், அப்படின்னா நீங்க வருஷ கணக்குல எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பேரம்பேத்திலாம் எடுத்ததுக்கு அப்புறம் வர்றதா அப்படி அர்த்தம் இல்ல. அன்னைக்கு உண்டான கடமைகளை முடித்து விட்டு நீங்க முத நாளே திட்டம் போட்டு எல்லாம் முடிச்சிடணும். அவங்களுடைய தேவைகள் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா அவங்களே சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப போய் உட்காந்தீங்கன்னா தவம் வரும். ஆனா வீட்டுல வந்து ஒரு பிணக்கு ஏற்படுத்திட்டு நம்ம போய் பயிற்சி செய்ய வேண்டாமா, இதுதான் எனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம்னா தவம் உட்கார்ந்தா வராது. காரணம் என்னன்னா, காந்தாங்க மோதிருச்சு, பிரதிபலிச்சிருச்சு, செதறிடுச்சு, ஊடுருவிருச்சு, ஊடாடி கொண்டிருச்சு. அப்ப உட்காந்துருக்கும் போது அந்த சிந்தனை தான் ஓடிக்கிட்டே இருக்கும், தவம் வருவதில்லை. அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் ஒவ்வொரு மனவள கலைஞர்களும் முதலில் பார்ப்பது தன் உடலை, தன் ஜீவகாந்தத்தை முதலில் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். இதை தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். தனதுடைய உடலையும் தன்னுடைய காந்தத்தையும் மனதையும் சரிபடுத்தி கொண்டு பயிற்சிகளின் மூலியமாக உடல் பயிற்சி, தியானம், காயல்ப பயிற்சி, உயிரை நல்லா கெட்டியாக்கக்கூடிய பயிற்சி எல்லாம் தெளிவாக பயிற்சி எடுத்துக்கொண்டு நாம் அன்றாடம் தினமும் அகத்தாய்வு செஞ்சு நமது உடலை, ஒரு மனவள கலைஞன் உடலை, அல்லது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் சரிபடுத்தி கொண்ட பிறகுதான் நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா இதையும் அப்ளை பண்ணாதான் சரியாக நடக்கும். அப்படின்னாதான் இந்த தனது உடல் சரியானால்தான், தனது மனம் சரியானால்தான் குடும்பத்தை சரி பண்ணக்கூடிய பேராற்றல் ஒவ்வொரு மனவள கலைஞர்களுக்கும் அமையும். தனது உடலை சரிபடுத்தாமல், தனது மனதை சரிபடுத்தாமல் நீங்கள் குடும்பத்தை சரிபடுத்த இயலாது. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். தன்னை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும், தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நமது ஜீவகாந்தத்தை நேர்மறையாக ஓடக்கூடிய ஆற்றலாக மாற்ற வேண்டும். அதற்கு தவம் முக்கியம். அதை தெளிவுபடுத்திய பிறகு குடும்பத்தை நல்வழியில் முறையாக, தெளிவாக, முறையான வழியில் கொண்டு செல்ல முடியும். ஒவ்வொரு மனவள கலைஞருக்கும் இந்த ஆற்றல் உண்டு. எல்லாம் குடும்பமே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஒற்றுமையா ஆயிடுவாங்க, எல்லாம் நடந்துடும்.
அந்த இயற்கையினுடைய தன்மை அவ்வாறே பிரபஞ்சம் அமைத்து விடும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு ஒவ்வொரு மனவள கலைஞர்களுக்கும் தேவை என்ன என்றால், ஒவ்வொரு வினைப்பதிவுகளையும் தீர்க்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொருடைய செயல்பாடுகளும் இருக்க வேண்டும். கணவன், மனைவி, குழந்தைகள், தாய் தந்தையர்கள், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தாய் தந்தையர்களுக்கும் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். 70% வினைப்பதிவுகளை போக்கும் இடம் குடும்பம். அதில் கல்யாணத்திற்கு முன்பு தாய் தந்தையர்கள் தான் 70%. கல்யாணம் முடித்த பிறகு, மனைவி வந்த பிறகு தாய் தந்தையர்கள் 10-15 மாறிடும். மனைவி தாய் தந்தையர்களுடைய வினைப்பது 10-15 மாறிடும். சில பேருக்கு தாய் தந்தையர்கள் அதிகமா இருக்கலாம், சில பேருக்கு மனைவி கம்மியாக இருக்கலாம். இப்படி குடும்பத்தில் தான் அதிகமே தவிர கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. இவர்கள் மூலியமாக வந்த வினைப்பதிவுகள் அதிகமாக இருக்கும், அவர்கள் வந்த வினைப்பதிவுகள் அதிகமாக இருக்கும். தாய் தந்தையின் மூலியமாகவும் அதிகமாக இருக்கலாம், அல்லது மனைவியிடமிருந்து அதிகமாக இருக்கலாம், அல்லது குழந்தைகளிடமிருந்து அதிகமாக இருக்கலாம். யாரு அவராருக்கு இருக்கக்கூடிய வினைப்பதிவுகளை ஒட்டி அவரவர்கள் தான். எனக்கு குழந்தைகளை நினைச்சாதான் பிரச்சனையா இருக்கும்பாங்க. எனக்கு எனக்கு எங்க அப்பா அம்மா தான் பிரச்சனைப்பாங்க சில பேர். எனக்கு என் மனைவி தாங்க பிரச்சனைப்பாங்க சில பேர். காரணம் என்று சொன்னால் அவர்கள் வினைப்பதிவுக்கு அவர்கள் தான் தீர்க்கக்கூடிய ஆயுதம், அவ்வளவுதான். அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எவர்கள் பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கிறார்களோ, எவர்கள் பிணக்குக்கு மூல காரணமாக இருக்கிறார்களோ, அவர்கள்தான் உங்களுடைய வினைப்பதிவுகளை முழுமையாக தீர்ப்பதற்கு அவர்கள்தான் முழுமையாக ஆயுதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களிடம் தொடர்புகளை நிலையாக நிறுத்தி தெளிவுபடுத்தி இதை புரிந்து கொண்டால் அந்த தன்மை எளிதாக கிட்டும். அப்ப அகத்தாய் பயிற்சியில ஏன் சண்டை வந்துச்சு வீட்டுல, ஏன் பிணக்கு வந்துச்சுன்னு நீங்க அகத்தாய் பயிற்சியில தவம் எடுத்துட்டு, துரிய தவம் எடுத்துட்டு நீங்க தெளிவா சிந்திக்கும் பொழுது தெளிவா உங்களுக்கு புரியும். ஓ, நாம் இப்படி இருந்திருக்கலாமோ, நாம் அப்படி இருந்திருக்கலாமோ, நாம் இவ்வாறு வார்த்தையை உபயோகித்திருக்கலாமோன்றது தெளிவெல்லாம் கிடைக்கும். தெளிவு கிடைக்க 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 மேன்மை அடைந்து கொண்டே ஒவ்வொரு மனவள கலைஞர்களும் வர முடியும். இது தான் தெளிவு அடைந்த பிறகுதான் இந்த சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்பது அவங்களுக்குள்ள அப்ளை ஆகும். அப்ப தனது உடலையும் மனதையும் சரிபடுத்தி விட்டாலே இது 3 அப்ளை ஆயிடும். கேட்கக்கூடிய திறன், சொல்லக்கூடிய பதில் எல்லாமே தெளிவா இருக்கும், எல்லாமே அறிவுபூர்வமா இருக்கும். குடும்பத்துல அறிவுதான் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கும். உணர்ச்சிகள் அற்ற நிலையாக மாறிவிடும். உணர்ச்சிகளால் தான் சண்டை பிணக்கு வருகிறது. அறிவு ஆட்சி செய்தால் சண்டை பிணக்கு வருவதில்லை. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதுல எந்த ஒரு குழப்பமும் தேவையும் அல்ல. எந்த பிணக்கு வந்தாலும் அது வினைப்பதிவுக்குத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்க அப்பா தான் இதை முடிச்சு வச்சாரு, கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாரு, இவரை முடிச்சு வச்சுட்டாரு, இந்த அம்மாவை முடிச்சு வச்சிருச்சு இப்படின்னு தேவையில்லை. இயற்கை தான் உங்களை சேர்த்து வைத்துக் கொள்கிறது, சேர்த்து வைத்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை நீங்கள் என்ன சிந்தித்தாலும் இயற்கை தான் அவரவர்கள் வினைப்பதிவை தீர்ப்பதற்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கிறது என்பதை உறுதியாக இருங்கள், தெளிவாகவும் இருக்க வேண்டும். அது தாய் தந்தையின் மூலியமாகவும் இருக்கலாம், அல்லது தானே எடுத்த முடிவாகவும் இருக்கலாம், அல்லது உறவினர்கள் மூலியமாகவும் இருக்கலாம். எப்படி வந்தாலும் அவரவர்கள் வினைப்பதிவை தீர்ப்பதற்காக வந்தவர்கள் தான் என்பதை நாம் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். அவர்கள்தான் முழு ஆயுதம் என்பதிலும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். இவ்வளவுதாங்க. இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே நாம அடுத்த செக்ஷனுக்கு ஈஸியா போகலாம். மனவளக்கலையில குடும்பம் தெளிவாயிடுச்சுன்னா அடுத்து அந்த ஏரியாவை தெளிவுபடுத்த முடியும். அந்த ஏரியாவை தெளிவுபடுத்தியாச்சுன்னா நாம இருக்கக்கூடிய அந்த சூழல்களை எல்லாம் தெளிவுபடுத்தி அந்த ஊரையே தெளிவுபடுத்த முடியும். அந்த ஊரை தெளிவுபடுத்தி அடுத்த உலகத்தை தெளிவுபடுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதன் நினைத்தால் வர முடியும் என்பதே நாம் குருவினுடைய முழுமையான தெளிவான சக்தி சொன்ன வார்த்தை. குருவினுடைய காந்தம் விதைத்த தன்மை அது அத்துணை மனவளக் கலைஞர்களுக்கும் விதைந்து கிடக்கிறது. ஆகையால் இதை புரிந்து கொண்டு அத்துணை மனவளக் கலைஞர்களும் இதை உணர்ந்து புரிந்து கொண்டாலே போதுமானது. குடும்பத்தில் மகிழ்ச்சி மட்டுமே நிலவ வைக்க முடியும். அது ஒவ்வொரு மனவளக் கலைஞனுக்கும் உரியதே, தெளிந்ததே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. சிறப்பா அமையும், சிறப்பா அமையும். ஒரே ஒரு விஷயத்தை நம்ம ஆழமா புரிந்து கொள்ளணும். குழந்தைகளை எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு செயலுக்கும் அவர்கள் காரணமாகாது. ஏனென்றால் நமது வினைப்பதிவின் ரூபமே அவர்கள்தான்.
நமது ஆசைகளின் கூட்டே அவர்கள்தான். ஏன் அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்க அவங்கள நம்ம சங்கடப்பட வேண்டியதே இல்லை. நமது ஆசைகளின் கூட்டை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். அவர்களை திருத்தி நல்ல மனிதனாக, உயர்ந்த மனிதனாக நாம் மாற்றுவது ஒவ்வொரு தாய் தந்தையரின் கடமை. அவர்கள் கேட்க வைப்பது, கேட்கும் அளவிற்கு அவர்களை காலத்தை ஒட்டி சொல்லும் தன்மை ஏற்படுவதெல்லாம் மனவளக் கலைஞர்களுக்கு பயிற்சி எடுக்க எடுக்க தானாக கிட்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சிந்தனையோடு இந்த அருமையான வகுப்பை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். குடும்ப அமைதியில் காந்தத்தின் பங்கு. ஏறத்தாழ 1 மணி நேரம் ஒரு சின்ன சினிமா பார்த்தது மாதிரி அது மாதிரி சிரிச்சுட்டு பழசுகளை நினைச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா நீங்க சொல்றீங்க 70% குடும்பத்துலதான் வினைப்பதுவை கழிக்கணும் அப்படிங்கிறீங்க. 70% குடும்பத்துலதான் வினைப்பதுவை கழிக்கணும் அப்படின்னு. அதுக்கு பல காரணங்கள் சொன்னீங்க. மோதுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், ஊடாடுதல், சிதறுதல், அது மாதிரி தேவை, அளவு, கவனம், தன்மைய, காலம் எல்லாம் சொன்னீங்க. ஆனா ஐயா ஒரு இதுக்கு காரணம் ஜீவகாந்தமும் வான்காந்தமும் உள்ளதுங்கிறத கூட நீங்க குறிப்பிட்டீங்க ஐயா. ஒண்ணு, விழிப்புணர்வு கவனமும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்ப ஒத்த ஆசை, ஒத்து போகும் ஆசை, அதுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா அந்த சில பேர் 20 வயசுல கல்யாணம் பண்ணி 80 வயசுனா கூட அந்த ஒத்த ஆசை, ஒத்து போகும் ஆசை இருக்கான்னு எனக்கு தெரியல. ரொம்ப வீட்டுல பெரியவங்க வயசானவங்களும் சரி, அவங்களுக்கு வர தம்பதிகள், அவங்களுக்கு கூட மருமக, மக, அதுக்கடுத்து பேரம்பேத்தி, அந்த ஒரு சின்ன ஊடாடுதல்லே போறாங்களே ஒழிய அவங்க மனவளக்கலை அன்பர்கள் நான் சொல்லல. எல்லாரும் மனவளக்கலை அன்பரா இருந்து குடும்ப நிம்மதியா இருக்க முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு பிணக்கு இருந்துகிட்டே இருக்கும். நான் பார்த்துட்டே சில சமயம் அத கொஞ்சம் சந்தோஷமா, ஏன்னா என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு, பொண்ணு வீட்டுக்கு போவேன். அவளும் வேலைக்கு போவான், அவன் அந்த பையனும் வேலைக்கு போவாங்க. போகையில அவர் என்னென்னமோ வேலை சொல்லிட்டு போவாரு. இவ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பா. போன பிறகு ஏண்டி என்னமோ சொன்னாரேன்னு கேட்டா அவர் சொல்லுவா, அவர் சொன்னது எனக்கு எதுவுமே புரியல, இப்ப சொல்லிட்டோம்னா அவர் பாட்டுக்கு நிம்மதியா போவாரு, அப்புறம் மெல்ல போன் பண்ணி ஒன்னொன்னா கேட்பேன் அப்படின்பா. இப்ப நீங்க சொல்லையில எனக்கு அது ஒரு கனவு வந்தது, அந்த பொண்ணு ஞாபகம் வந்தது. அது அலட்சியமா இல்லையா? இல்ல, ஐயோ இப்ப கேட்டேன்னா அவர் கார் எடுக்கவே மாட்டாரு, தப்புவார் அப்படின்பா. அதுவும் ஒரு நல்ல தோணுச்சு எனக்கு. இதுல எப்படியா அந்த ஒத்த ஆசை, ஒத்து போகும் ஆசை எல்லார்கிட்டையும் ஐயா இருக்கு. அதுக்கு என்னையா மனவளக்கலையில இருந்தே குடும்ப நிம்மதியா இருக்கணும்னா சாத்தியப்படுமா ஐயா? அதாவது ஒத்த ஆசைங்கிறதே மனவளக்கலைக்குள்ள அந்த மனம் ஸ்பீடா அலைச்சுழல் வேகம் சுத்திக்கிட்டு இருக்கு. மனவளக்கலைக்கு வராத அன்பர்கள் எல்லாம் மன அலைச்சலுடைய தன்மை, வினைப்பதிவுகளை மோதி அதை கஷ்டப்படணுங்கிற ஒரு தன்மையில தான் சுத்திக்கிட்டு இருக்கு மன அலைச்சுழலே. அதற்கு தக்கபடிதான் அவர்கள் மோதி கொள்கிறார்கள். அதற்கு தக்கபடி விளைவுகள் ஏற்படுகிறது. அதை அனுபவித்து சங்கடப்பட்டு நோய்களாகவும் அது துன்பங்களாகவும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை கருத்தில் கொண்டுதான் மகரிஷி அவர்கள் அதை தெளிவுபடுத்தி, அப்ப அவருடைய காந்தம் அலைச்சுழல் ஒரு 14 இருந்து ஒரு 17, 18க்குள்ள அலைச்சுழல் வேகத்தை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குடும்பம் அமைதியாக, ஒருத்தர் கருத்தை ஒருத்தர் கேட்கும் வண்ணமாக இயல்பாகவே அமைந்து விடும் அப்படிங்கிற ஒரு கருத்துலதான் தவத்தை கொடுத்து, தவத்தில் இருக்கக்கூடிய அலைச்சுழல் வேகத்தை கட்டுப்படுத்தி, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கட்டுப்படுத்தி அதை கேட்கும் வண்ணமாக அமைய வேண்டும் என்பதற்காக தான் மனவளக்கலையை உருவாக்குனதே மகரிஷி அவர்கள். அதுக்குத்தான். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் இதை நிறைவு செஞ்சு, குடும்பம் நிறைவு செஞ்சாதான் உலகத்துக்கே அமைதி கிட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காண்டிதான் செஞ்சது. சோ இதை மனவளக்கலைக்கு வராமல் இதை அவர்கள் தனியிலேயே இதை முறையாக தீர்த்து கொள்ள முடியுமான்னா முடியாது. காரணம், அதற்கு பயிற்சியும் முயற்சியும் தேவை. பயிற்சி இல்லாமல் நடக்காது. பயிற்சியை அவங்க தேர்ச்சி பெறணும். அந்த சிவகாந்த ஓட்டத்தை நேர்மறையாக ஓட வைக்கக்கூடிய தன்மை தவத்துலதான் கிட்டும். அது நாம அகத்தாய்வு பயிற்சி தான் நிலைநாட்ட முடியும். ஒரே அலையாக ஒன்று கொண்ட ஒரு கோர்வையாக அதை நிலைநாட்டவும் முடியும். ஆக பயிற்சி இல்லாமல் இது வராது, வர வைக்கவும் முடியாது. ஏனென்றால் ஒரு சில காலம் என்று வேணால் இதை செயல்படுத்தலாம், ஆனால் அது முழுமையடைய முடியாது.
ரொம்ப சிறப்பியா, நன்றி ஐயா. ஆனா ஒண்ணே ஒண்ணுயா, சில தம்பதிகள் எல்லாம் பார்ப்பேன், ம் அப்படியே இந்த ஞானவங்க இருக்காங்க ஐயா, அந்த பாட்டி வந்து அவங்க தாத்தாவுக்கு ஊட்டி விடும். அவங்க எல்லாம் ம் அப்படியே இருந்து ஐக்கியமாயி வாழ்றது மாதிரி எனக்கு தோணும். அவங்க எல்லாம் கும்பிடன் போல இருக்கும். அவங்க எல்லாம் ம் மனவளக்கலைக்கா என்னன்னே தெரியாது, அப்படியே வாழ்றாங்க ம் ஐயா. அதை நம்ம குறை ம். சொல்லவே முடியாது. அவங்க குழந்தைங்களோட அதாவதுமா, ஒத்து போய் அவங்க எல்லாம் அப்படியெல்லாம் வாழ்றாங்க. சொல்லுங்க ஐயா. அதாவது அதாவது அவர்கள் வயோதிகத்தில் அந்த தன்மை ஏற்பட்டு விடுகிறது. நல்லா ஓ, புரிஞ்சுக்கோங்க. சில பேருடைய கர்மையம் ஒத்தும் உதவியுமாகவே அமைந்துவிடும், சில பேருடைய கர்மையம். ஆனால் சில பேருடைய கர்மையம் ஆரம்பத்தில் போட்டியிட்டுக் கொண்டு கடைசியில், அதாவது முதுமையில் ஊற்றுக்கொள்ளும். ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கிட்டிய பிறகு அவர்கள் ஊட்டுவார்கள், இவர்கள் வாங்குகிறார்கள், ஒரு தன்மையாக அமைந்து விடுகிறது. அது காலப்போக்கில் அது அடிபட்டு அடிபட்டு திருந்தி அந்த தன்மை வருகிறது. மகரிஷி சொல்றது, அடிபடாமலேயே இளமையிலேயே நீங்கள் அந்த இதை அனுபவித்துக் கொள்ளுங்கள், பயிற்சி செய்து, பயிற்சியின் மூலியமாக சொல்ல வராங்க. இவ்வளவுதான். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. அடுத்த உங்களுடைய பேச்சை எதிர்பார்க்கிறேன். வாழ்க வளமுடன். ஏற்கனவே ஒரு பேச்சு, ஆக்கினையில் தவம் செய். நன்றி ஐயா. நன்றிகள் அம்மா. ரொம்ப நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வளர்மதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட. நான் வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி ஐயா. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன் அம்மா. வளமுடன் அம்மா. அம்மா நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பா இருந்துச்சு. கிருபாநிதி அம்மா சொன்ன மாதிரி ஒரு சின்ன குறும்படம் பார்த்த மாதிரிதான் இருந்துச்சு நீங்க உங்களுடைய சொற்பொழிவு. ஏன்னா நம்ம குடும்ப பத்தி தானே நீங்க ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. எனக்கு என்னன்னா, கடவுள் வந்து நம்ம ஒத்த கருமையத்தை தான் கணவன் மனைவியே அமைச்சு கொடுக்கறாரு இல்லைங்களா? நான் 27 வருடம் இன்னமும் அந்த பாத்ரூம் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப நம்ம சின்ன வயசுல பண்ணிடுறோம், எல்லாம் பண்ணிடுவோம், நம்ம ஜோரா பண்ணிடலாம். இப்ப நம்ம மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை விட சிறப்பாவே நான் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் நமக்கு மகரிஷி சொல்றாரு, ஒரு நடிப்பு சினமா வெளிப்படுத்துங்க. குழந்தைகளாகட்டும், யாராகட்டும், ஒரு நடிப்பு சினமா இருக்கட்டும். நம்ம நடிப்பு சினமா வெளிப்படுத்தினா அவரு எங்க வீட்டுக்காரர் தான் எடுத்து போய் மனவளக்கலை மன்றத்துக்கே விடுவாங்க. சில சமயம் நம்ம கோபத்தை நம்ம மீறி வந்துருச்சுன்னா, என்ன நீ மனவளக்கலையில இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி. அது அது என்ன எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல. அவங்க காந்தாலை நம்ம வந்து தவம் பண்றோம், பயிற்சி பண்றோம், எல்லாம் பண்றோம். அவங்க எதுவுமே பண்ணல. சரி, அவங்களுடைய அறிவு நிலை அதுதான் நம்ம ஏத்துக்கலாம். ஆனா ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் அந்த கோபத்தின் வெளிப்பாடு நம்ம நடிப்பு சின்னமா இருந்தாலுமே அது அவங்களுக்கு புரியலையே. அது எப்படி எடுத்துக்கலாம் ஐயா? வாழ்க வளமுடன். அதாவதுமா, நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அப்ப கணவர் என்ற ஒரு தன்மைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு உள்ளுக்குள்ள, ஒரு தேவை இருக்கு, ஒரு தேவை இருக்குது. அதை நாம நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமும் இருக்குது. அது சொல்லல, அது சொல்லாம அது உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிடலாம். ஒரு கருத்து அப்படி இருக்கும். அப்ப ஒண்ணு, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க பூர்த்தி செஞ்சுட்டு தான் மனவளக்கலை மன்றத்துக்கே வந்திருக்கீங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அவருடைய தேவை நீங்க இருக்கணும், உங்களோட பேசணும் கூட இருக்கலாம். அப்படி இருக்கலாம், சொல்லாம. ஐயா, இந்த கருத்து முரண்பாடு. அவருக்கு அதெல்லாம் பேசணும்லாம் இல்ல. அவரு வெளி வேலையா போயிட்டே தான் இருப்பாரு. காலையில போவார், மத்தியானம் சாப்பிட வருவாரு, திருப்பி சாயந்தரம் போவார், நைட்டு 10 மணிக்கு வருவார், சாப்பிடுவாரு, அவர் வேலையை பார்ப்பாரு, லேப்டாப் எடுத்து வச்சிருந்தேன். இதுதான் அது நான் உடன்பட முடியாது. சொல்றேன், அது எப்படின்னு புரியல எனக்கு. 27 வருடங்கள் ஆயிடுச்சியா திருமணம் ஆகி. ஆமா, நம்ம தான் பட்ஜெட் பண்ணிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம நல்லா அவருடைய பேச்சுக்களை முழுமையாக கேட்கும் பொழுது அவருடைய தேவை என்ன, அவருக்கு எது சந்தோஷம் தருகிறது என்பதை நாம் முழுமையா தெரிஞ்சுக்கலாமா? அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அவரை பார்த்து அவரோட பேசு கலந்துரையாடல் வரும் பொழுது அவருடைய கருமையத்திலிருந்து வார்த்தைகளாக காந்தம் மோதும். அவருடைய கருமையத்திலிருந்து காந்தங்களாக வார்த்தை வந்து மோதும் நம்ம மேத. அதை நம்ம புரிஞ்சு கொள்ள, இவருடைய கருமையில் இவ்வாறு இருக்கிறது, இந்த தன்மையில் இருக்கிறது, இந்த தன்மையில் இருக்கக்கூடிய கருமையத்தை நாம் இவ்வாறு செய்தால் இது இந்த முறையிலே மாற்றம் அடையும்ன்ற ஒரு தெளிவான விளக்கம் நமக்குள்ள ஆடாகும். அப்படி அதுக்கு ஆடாகணும்னா நாம வாழ்க்கை துணையோடு பகிரணும்.
பேசணும், அவர்களுடைய கருத்துக்களை கேட்கணும். வெளியே எங்க போயிட்டு வந்தீங்க, அவங்களுடைய இதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி அவங்ககிட்ட நீங்க நடக்கணும். அப்பனாதான் அவர் உங்களுடைய அட்டாச்மெண்ட்ல அவருடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வரும், நல்லா வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வரும். எப்பொழுது ஒரு கணவர் நல்லா வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வந்துவிட்டதோ அப்பொழுது அவருடைய பதிவுகள் எல்லாம் நமக்கு தெளிவாக புரியும். அதற்கு ஒத்தபடி நமது செயல்களை ஒழுங்குபடுத்தி விட்டால் மாறிடுமா. சரிங்க ஐயா, நன்றி ஐயா. அப்ப கூட அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கு. அதுதான் எப்படின்னே தெரியல. நன்றி. இன்னும் கொஞ்சம் பொறுமையா கலந்துரையாடல் பண்ணுங்க, பேசணும். கலந்துரையாடல் பேசிக்கிட்டு இருக்கணும், நல்லா பேசணும். அவர்களுக்கு பிடித்தது எது, அவர்களுக்கு பிடித்தது நமக்கு பிடிக்காம இருக்கும். அப்ப அந்த இடத்துலதான் சகிப்புத்தன்மை அப்ளை ஆகணும். அவர்களுக்கு பிடிக்கிறது அந்த செயல்பாடு நமக்கு பிடிக்கல, அவருக்கு சுற்றி அமர்த்தாம இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த செயல்பாடு பிடிக்கல. அப்ப அதை சகித்து கொண்டு சாதாரணமா எடுத்துக்கங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவருக்கு நல்ல கலந்துரையாடல் பண்ணதான் தெளிவு கிடைக்கும், நல்ல புரிதல் கிடைக்கும். கலந்துரையாடல் நல்லா பேசணும். பேச வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு அவங்களுடைய கருமையத்தை உங்களுடைய மோத செய்தால் அத்தனையும் தெளிவாயிரும். அதுல இருக்கக்கூடிய தெளிவு கிடைக்கும். நீங்க அதற்கு எப்படி நீங்கள் பேசினால் அதற்கு முறைப்படுத்த முடியும் என்ற ஒரு தெளிவு கிடைக்குமா ஆன்மாவுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப பரவாயில்லங்க ஐயா, இப்ப பரவாயில்ல. 5 வாட்டிக்கு ஒரு 3 வாட்டி அவர் ஆஃப் பண்றாரு, நான் 2 வாட்டி ஆஃப் பண்றேன். இப்ப பரவாயில்ல, பரவாயில்ல அது வரைக்கும். நன்றி ஐயா, சிறப்பு ஐயா, சிறப்பு. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக கவிதம்மா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்றத பத்தி கவலைப்படுறாங்க, நாங்க தினம் தினம் வேற எதுக்கோ கவலைப்படுறோம், வெறும் சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு கவலைப்பட்டுங்கிறாங்க. ஐயா குழந்தைகள்லாம் சொன்னீங்கல்ல சுடுன்னா நம்ம சொன்னா கேட்காது, அது ஏங்கய்யா நம்ம சொன்னா அது கேட்க மாட்டேங்குதுங்க, ஆனா கை வச்சா அது சுடுன்னு தெரியுது, அப்புறம் சுட்டுட்ட பிறகு அழுகுறாங்க, அது ஏன் அங்கயா? அப்ப ஸ்கூல் போனா மாத்திரம் மிஸ் சொன்னா கேக்குறாங்க, ஏன் வீட்டுல மட்டும் ஏன் அப்படி இருக்காங்க? அதாவது ஸ்கூல்ல மிஸ் சொன்னா கேக்குறது என்பது கேட்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள கேட்க மாட்டாங்க. அவங்க சொன்னதை நீங்க சொல்றீங்க, நான் சரி சரின்னு கேட்கிறேன், நான் கேட்டபடி நான் பயிற்சி பண்ணாதான் நீங்க சொன்னதை நான் கேட்டேன்னு அர்த்தம். இப்ப மகரிஷி சொல்லிட்டாரு, இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு, செய்யறத கேட்டுட்டோம், ஆனா செயலுக்கு கொண்டு வந்தாதான் மகரிஷி சொன்னதை நம்ம கேட்டோன்னே அர்த்தம். அப்படி மிஸ் சொல்றாங்க ஸ்கூல்லன்னா அந்நியாரத்துக்கு கேட்பாங்க, செயல்ல இல்லைன்னா இது ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு அந்த பருவம் இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட சில குழந்தைகளுக்கு சுடுங்கிறது சிறுசிலே பற்றும். சில வாழ்க்கை அடி என்பது வருவதற்கு முன்னால் நாம் சொன்னாலும் கூட அவர்கள் அறியாத பருவத்தில் இருப்பதால் அவருடைய ஜீவகாந்தம் அதை அடைய வேண்டும், அந்த பதிவை அடைய வேண்டும், அந்த ஆசையை அடைய வேண்டும் என்பது துடிப்பாக இருப்பதால் அது தவறு என்பது அவர்களுக்கு புரியாமல் இருக்கிறது. நாம் அதை சூட்டினாலும் புரிவதில்லை. ஆனால் இதை அதனுடைய விளைவுகளை, நன்மை தீமைகளை நாம் எடுத்து உரைக்கும் பொழுது அவர்கள் கேட்க மாட்டார்களாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் தோற்கும் பொழுது அதை உணர்வுக்கு கொண்டு வந்து விடுவார்கள். ஆகா, தாய் சொன்னார்கள், தந்தை சொன்னார்கள் என்பது திட்டவட்டமாக மூளையில் போய் பதிந்து அது கருமையத்தில் பதிவாக அடுத்து நம் சொல்லும் சொற்களுக்கு மதித்து கொடுத்து கேட்பார்கள், கேட்பதை செய்வார்கள் என்ற ஒரு தன்மை ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா. ஐயா இன்னொன்னு சொன்னீங்க, மிட்டாய் நம்ம கரு அமைப்பிலே இருந்து வருது, ஆனா இப்ப புது புது சாப்பாடு உணவுகள்லாம் அதுங்க எப்படிங்கய்யா? இப்ப நம்ம கொடுத்துதானே பழகுறோம், அத கொடுத்து. இப்போ பீஸா பர்கர் எல்லாம் நம்ம அப்ப சாப்பிட்டது இல்ல, இப்ப புதுசா வருது, நம்மளே கொடுத்து பழகிட்டு அப்புறம் அது சாப்பிடக்கூடாதுன்னா அது கேட்கும், குழந்தைங்க கேட்காது இல்ல? கேக்குதுங்களா ஐயா? ஐயா இப்போ கருவிலே நம்ம சாக்லேட் சாப்பிட்டனால குழந்தைங்க சாப்பிடுது. கேக்குதுமா? எனக்கு
இப்ப பீஸா பர்கர் எல்லாம் நம்மளே தானுங்க ஐயா கொடுத்து பழகுறோம். பழகிட்ட பிறகு சாப்பிடக்கூடாதுன்னா அது கேக்குமா? ம், கேட்காது இல்ல. இது அடுத்த தலைமுறை ம். வரலும் போட்டுக்கா ஐயா? கேக்கல அம்மா, கேக்கலம்மா. அடுத்தவங்களுக்கு கொடுத்துடுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா அடுத்தவங்களுக்கு அதாவது கொடுத்துட்டுங்கம்மா. வாழ்க வளமுடன். அடிப்படை உணவுகளை ம். அம்மா கேக்குதா? வாழ்க கேக்குதுங்கய்யா. வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்கய்யா. ஐயா கேக்குது, நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயாவோட அம்மா, நெட். அப்புறமா நீங்களே கேட்டு சொல்லிடுங்கம்மா. அடுத்தவங்களுக்கு கொடுத்துடுங்கம்மா. சரிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ஐயாக்கு நெட்டு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அவ்வளவுதான். ஐயா சரி. வந்துட்டு பேசுவாரு. ஐயா பேசுங்க ஐயா, நீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவதுமா பீஸா என்பது தற்காலத்துல சமீபமா வரும் பொழுது தனக்கே ஆசை தானே சாப்பிடக்கூடிய தன்மை ஏற்பட்டு போகுது. நம்மளே அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, ஆசை நமக்குள்ளேயே வந்து நம்மளே சாப்பிட்டுறோம். அல்லது குழந்தைகள் நீங்க சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி அவங்க வாங்கி நமக்கு ஊட்டி விட்டு பழக்கத்தை ஏற்படுத்திடுறாங்க. அது இப்ப தற்சமயமாக இருந்த இயல்பான ஒரு பழக்கமா மாறிடுச்சு. அப்போ உணவுல நாம வெளியே செல்லும் போது இந்த உணவு எதற்கு நல்லது என்பதில் விழிப்புணர்வு வேண்டும், கவனம் வேண்டும். அந்த இடத்துல கவனம் இல்லைன்னா அது பீஸால இருக்கக்கூடிய என்ன தன்மைன்னு தெரியாது. அதுவே பழக்கப்பதிவாகவும் அப்படியே மாறிடுச்சுன்னா அவர்கள் குழந்தைகள் அது அடிப்படையே பீஸாவில இருந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பதிவு வந்து வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கண்ணன் ஐயா, நீங்க பேசணும் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மாதவரம் கேட்க தாழ்த்தாவும் சிறப்பையா. உங்களது இப்ப காந்தோம்னா என்னன்னு இப்ப எவ்வளவு நாளா தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க இந்த பதிவு திடீர்னு நான் இன்னைக்கு ஜாபுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது சொல்லிட்டு போனேன். கரெக்டா உங்களோட இது வந்தது. ஐயா நான் வந்து ஒரு உடனே கொடுத்துட்டேன். 2009லயே வந்து பயிற்சியை நான் எடுத்துக்கினேன். ஒரு வருஷத்துலயே ஒய்ஃபு கொடுத்துட்டேன் நான் அந்த பயிற்சியை. சரி. அத வந்து ரெண்டாவது நான் அத வந்து ஒரு வேலை பலுவுல வந்து ஒரு வருஷம் தொடர்ந்து செஞ்சேன். அந்த வேலை பலுவுல விட்டுட்டு அப்புறம் 2017 லாஸ்ட்ல கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு சொல்லிட்டு மறுபடியும் பயிற்சி ஆரம்பிச்சேன். சரி. பயிற்சி ஆரம்பிச்சேன். ஆனா மறுபடியும் வந்து ஒரு இந்த வேற ஒரு மன்றம், அது பொருஷவாக்கத்துல கிட்ட இது இந்த மன்றம்யா, கொய்யப்பேட்டை மன்றம். அது நாங்க இருந்தேன். இப்ப இங்க நான் ஒரு 6-8 வருஷமா வந்து தொடர்ந்து பயிற்சி செஞ்சுன்னு இருக்கிறேன். ஆனா வீட்டுல வந்து ஒரு இதுவே இல்லையா. மௌனம் அட்டன் பண்றாங்க, மௌனம் அட்டன் பண்றாங்க. ஆனா எல்லாமே பண்றாங்க. ஆனா அந்த வருஷத்துல வருடாந்திர மௌனம் வந்து ஒரு 2-3 வாட்டி பண்றாங்க. ஆனா அந்த பயிற்சியில அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வீட்டுல. அது எப்படி அவங்கள கொண்டு வரலாம் பயிற்சி? அதாவது அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, பயிற்சிகளுக்கு அவங்க வரல அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையிலேயே அவங்களுக்கு ஆசைகள் வரும். அந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளை தான் அவங்களை தூண்டி இழுக்குங்கய்யா. நீங்க பயிற்சி செய்யறீங்க, நீங்க மன்றத்துக்கு போறீங்க, நீங்க வகுப்பெடுக்கீங்கன்னே இருக்கட்டும், நம்மளுடைய செயல்பாடுகளும் நம்மளுடைய பணிவுகளும் வார்த்தைகள் தான் அவர்களை வந்து முறையாக பயிற்சி செய்ய வைக்கும், அவர்களுடைய அந்த தன்மைக்கு எடுத்து செல்ல வைக்கும்ங்கிறது தான் கருத்தையா. அது வந்து ஒரு சிலருக்கு ஒரு வருஷத்துல வந்துடும், ஒரு சிலருக்கு 2-3 வருஷம் ஆகலாம். அவர்களது வினைப்பதிவை ஒட்டி அந்த தன்மை ஏற்படுவதற்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் ஐயா. ஆனா வந்துடும் கண்டிப்பா. அவ்வளவுதான் ஐயா. விதை முளைத்தே தீரும் ஐயா. ஐயா நாங்க சொல்றோம், அவரு மேல வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றேன் ஐயா. என்ன காரணம்னா அவர் விட்டு கொடுத்து போக மாட்டாரு ஐயா. நான் எவ்வளவு அனுசரிச்சு போறேன், மன்றத்துக்கும் போறேன், செய்யறேன். அவரு ரொம்ப கோவத்துல வந்து எங்க மேல காமிக்கிறாரு. வெளியிலயே எல்லார்கிட்டயும் அமைதியா போறாரு ஐயா.
நானும் மௌனம் எல்லாம் அட்டன் பண்றேன், எல்லாம் தெளிவாதான் ஆகுறேன். ஆனா வீட்டுக்குன்னு வந்தா இவர் ப்ரெஷர் கொடுக்குறாரு ஐயா. எல்லாம் பண்றாயா, எல்லாம் பண்ணி கூட இவர் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காரு. அதாவது ம் மௌனம் வந்து நாம வந்து அட்டன் பண்றோம், கிளாஸ் அட்டன் பண்றீங்க, ஆமா வீட்டுல கொஞ்சம் எடுக்கணும். ரெண்டாவது பயிற்சி வந்து தவத்தை மேற்கொள்ளணுங்கம்மா. ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா தவம் தாங்கம்மா. தவம் தான் மந்திரத்தை வந்து உங்களுக்கு வந்து முறையாக நேர்மறை எண்ணமாக வகுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் தவத்துலதான் இருக்கு. பயிற்சி நம்ம வந்து உடலுக்கு தான் இருக்கு, காயகல்பத்துல உயிருக்கு தான் இருக்கு. ஆனா தவத்துலதான் காந்தத்தினுடைய செயல்பாடுகளை முறைப்படுத்துவதற்கு தவத்துலதான் இருக்கிறது. ஆக நீங்க சொல்வதை பார்த்தால் மனம் வந்து ஒரு முறையான நேர்மறையான ஓட்டத்தை இன்னும் வரவில்லை என்று அர்த்தமாக தெரிகிறது. ஆகையால் தவம் இன்னும் அதிகப்படுத்தினால், காலை மாலை என்ற ஒரு வீதாச்சாரத்தில் தவத்தில் நன்கு மேற்கொண்டால் இது சீக்கிரமே நேர்மறையான ஒரு தத்துவத்துக்குள்ள வந்துரும். தவம் தான் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், பற்றாக்குறையாக இருக்கிறது என்பது கருத்தாக தெரிகிறது. சோ நீங்கள் தவத்தை கூடுதலாக ஒரு தெளிவுபடுத்தி குரு உதவியோடு நீங்கள் இதை பயின்றால் மீண்டும் மீண்டும் பயிற்சியில் மீண்டும் மீண்டும் காலை மாலை தவத்தில் நன்கு ஈடுபடத்தான் அந்த மனிதருக்குள், கணவன் அல்லது மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்த காந்த ஆற்றல், அந்த ஜீவகாந்த தன்மை அளவு முறை இல்லாமல் சுழலும் பொழுது அதற்கேற்ற ஒற்ற ஒரு கருத்து இல்லாமல் தான் இயங்கும். அது ஒற்ற கருத்தாக இயங்க வைப்பதற்கு நம்மளது ஜீவகாந்தத்தை முறைப்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். அதுக்குத்தான் தவம். தவம் பற்றாக்குறை, அவ்வளவுதான். தவத்தை நீங்கள் மேற்படி இன்னும் செய்ய செய்ய இது தன்னால மாறிடுமா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, சந்தோஷம். நன்றி நன்றிகளம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். என்னென்ன உருட்டுறீங்க பாத்தீங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக மாரிமுத்தம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? அம்மா மாரிமுத்தம்மா, வாழ்க வளமுடன். அவங்க போயிட்டாங்க. அடுத்த சாந்தி கண்ணனம்மா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதுங்க? ஐயா இப்ப சொன்னீங்களே மோதுதல் பிரதிபலித்தல் சிதறது, அதை வந்து நான் வந்து கடைப்பிடிச்சேன். எப்படின்னா, இப்ப ஒரு அம்மா வளர்மதியம்மா சொன்னாங்க லைட் போட்டா ஆஃப் பண்றதே இல்லைன்னு. அதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், யார் லைட் போட்டாங்களோ அவங்கதான் ஆஃப் பண்ணுவேன், நான் ஆஃப் பண்ணுவேன். அந்த மாதிரி சொல்லி 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 ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல. அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஆகுது கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஏன்னா நாங்க அதை செஞ்சு செஞ்சு செஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும். அதனால அவங்க வந்து வருத்தப்பட்டு அதை கேட்டிருக்காங்க. அது வந்து நான்லாம் இப்படித்தான் நினைப்பேன். எங்க வீட்டையும் போட்டுட்டு போவாங்க, யார் போட்டாங்களோ அவங்கதான் ஆஃப் பண்ணணும், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து இப்பதான் தோணுது, அந்த மோதுதல் பிரதிபலித்தல் அது நடக்குது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். அது சொல்லத்தான் ஐயா நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். மிக்க நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக காந்திமதி லட்சுமணனும், நீங்க பேசலாம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப உரையும் சரி, கேள்வி பதிலும் ரொம்ப சிறப்பா இருந்துங்க ஐயா. ஆனா ஒவ்வொரு வீட்லயும் பாத்ரூம் லைட் போடுறது ஆஃப் பண்ணாம இருக்கிறது எல்லா வீட்லயும் இருக்கும் போல இருக்கு. நானுமே ஒரு சில நேரத்துல மறந்துடுவேன். வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க, சரி ஓகேன்ட்டு அதை மறந்துட்டோமா போட்டுறேன்னு நான் ஆஃப் பண்ணிடுவேன். அவங்களே என்கிட்ட சொல்லாமே ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அது ஒரு விஷயம். நீங்க சொல்ற மாதிரி விட்டு கொடுத்து பொறுமையா போறாங்க ஐயா. கூட்டு குடும்பத்துல இருக்கிறோம், அவங்கவுங்கள தேவைகள் கருதி நேரம் காலம் கருதி தான் ஒரு விஷயங்களை பேசுறோம். எல்லாம் உள்வாங்கிக்கிறாங்க, மௌனமா இருக்கிறாங்க. ஆனா அந்த காரியத்தை செய்யணும்னு இந்த நேரத்துல செஞ்சா நல்லது அப்படின்னு நம்ம சொல்றோம். தள்ளி போட வேண்டாம், ஒரு விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னா அவங்க சைட்ல காலம் தாழ்த்துறாங்க. அப்ப அது வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம அந்த விஷயத்த சொன்னோம்னா அது கண்டுக்காத மாதிரி ஒரு விஷயம் கொண்டு போறாங்க ஒண்ணு. அப்புறம் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறப்ப பழசு ஒரு இன்சிடென்ட் நடந்துருது அப்படின்னா நான் சொல்லுவேன், ஏமா அதை மறந்துரு, மன்னிச்சிரு. திரும்பி அந்த விஷயத்தை கொண்டு வரவோ திரும்பி அதை அந்த சூழ்நிலையை கொண்டு வர வேண்டாம், அது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பல இன்சிடென்ட்டும் எடுத்து வச்சு இந்த டைம்ல அந்த இது வார்த்தைகளை சொல்றப்ப இந்த அட்மாஸ்பியரும் மாறி போயிடுது. அதோடைய தொடர்ச்சியும் இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கிற மாதிரி ஒரு சூழல் வரப்ப இதெல்லாம் எப்படிங்க ஐயா அதாவது சமாளிக்கிறது? வாழ்க்கை வளமுடன் ஐயா. பொறுமையா இருக்கிறோம், சொல்லக்கூடிய விஷயங்களை நிதானத்தோட கேட்கிறோம், சகிப்புத்தன்மையோட இருக்கிறோம், விட்டு கொடுக்குறோம்.
எல்லாம் தெரியுது. பட் அந்த ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகுறப்ப வேற சூழலை சொல்லி சொல்றப்ப நம்ம ஃப்ரீக்வன்சியை மாத்தி விட்டுறாங்க ஐயா. இது என்ன பண்றது? அதுக்கு என்னன்னா, இப்போ ஒரு வாழ்க்கை இருக்கு, துணை வந்து ஒரு இன்ஸ்டன்ட்ல ஒரு சம்பவம் நடந்துருது, அந்த இன்ஸ்டன்ட்டை வச்சே நம்மகிட்ட சொல்றாங்க, அதை மறந்துரு, அதை பத்தி பேசாதன்னு நம்ம சொல்றோம். ஆனால் அந்த இன்ஸ்டன்ட்ல நீங்க மறந்துரு, அதை பத்தி பேசாதன்னு சொல்றது தடுக்கிற மாதிரி ஆயிரும். அவங்கள பேச விடுறது தடுக்கிற மாதிரி ஆயிரும். நீங்க பேச விடுறீங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க, இதனாலதான் நடந்தது, அது இப்படிதான் அப்படின்னு நீங்க பதில் சொல்லிடுறீங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனாலும் மீண்டும் மீண்டும் அதனுடைய கருத்து வந்துகிட்டே இருந்தாலும் நீங்க மீண்டும் அதுக்கு என்ன ஆன்சர் சொன்னீங்களோ அந்த ஆன்சரை திருத்தி வேற எந்த முறையில சொன்னா புரியும்னு ஆராய்ச்சிக்கு எடுத்து மறுபடியும் அதே ஆன்சரை தான் சொல்லுவீங்க. திருத்தி வேற ஒரு கருத்தை வச்சு சொல்லும் போது அதையும் ஏத்துக்கக்கூடிய தன்மை வரும், இல்லைன்னா ஏத்துக்கக்கூடிய தன்மையும் வரும். சோ நீங்க இதை சிந்தனைக்கு எடுக்கணும். அந்த இதை சிந்தனைக்கு எடுத்து எந்த முறையில சொன்னா அது சரியான பதிலா இருக்கும் அப்படிங்கிறத அவரிடம் சொல்லும் பொழுது உங்களுடைய கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்ற மாதிரிதான் இருக்கும். அதை பத்தி பேசாதீங்கன்னு நீங்க சொல்லும் போது அதை பத்தி அதிகமா பேசக்கூடிய எண்ணம் அவங்ககிட்ட இருந்து வரும். அதை மறிக்கும் பொழுது மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும். இது இயற்கையின் தன்மை. மனசே தடுத்தால் விஸ்வரூபம் எடுக்கும், அதை அறிவுபூர்வமாக கேட்டால் அடங்கிவிடும், மனமே அடங்கி விடுகிறது. அதே போலதான் காந்தம், அவர்களுடைய காந்தம். கேட்கும் பொழுது நீங்க பதில் கொடுக்கணும். சரியான பதில் கொடுத்துட்டீங்க, அவங்க அந்நியாரத்துக்கு கேட்டுட்டாங்க, மறுபடியும் அதே வார்த்தையை கேட்காங்க, மறுபடியும் அதே பதில் கொடுக்கணும். கேட்காங்க, பதில் கொடுக்கணும், கேட்காங்க, பதில் கொடுக்கணும். பதில் இப்படித்தான் என்பது அவர்களுக்கு ஒரு வட்டத்தில் புரிந்து விடுகிறது. இவர்கள் இதை சொன்னால் இவர்கள் இதைத்தான் சொல்லுவார்கள் என்று சில நேரங்கள் அமைதியாக இருந்து விடுவார்கள். சில நேரங்களில் உள்ளர்த்தம் தானாக புரிந்துவிடும். அவர்கள் பயிற்சி முடிந்தால் மனவளக்கலையில் இணைய செய்யுங்கள், அல்ல என்றால் பயிற்சி எடுத்தவர்களாக இருந்தாலும் காலப்போக்கில் இது தன்மை மாறிவிடும். அல்லது கூட்டு குடும்பமாக இருந்தால் இது காலத்தால் தான் மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பதில்களை முறையாக நீங்கள் அவர்கள் எத்தனை முறை கேட்டாலும் அத்தனை முறை பதில்தான் சொல்ல வேண்டும். அதை தடுக்க கூடாது. அதை அன்னைக்குதான் சொல்லிட்டேன்ல, இன்னும் புரியலையா அப்படின்னு தடுத்தோம்னா தடுக்கிற மாதிரி ஆயிரும். தடுக்க கூடாது. அதே பதில் இன்னொரு கூட சொல்லுங்க, ஆனால் பதில் சொல்லணும். இதுதான் ஒரு காந்தத்தினுடைய காந்தம் அதை ஏற்கக்கூடிய தன்மை ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, அவ்வளவுதான் ஐயா. ஐயா சிறப்புங்க ஐயா. இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் ஐயா. இப்ப இது குடும்ப நபர்கள்ல இப்படி பேசிக்கிறாங்க, ஓகே. அதாவது இவங்கள்ட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்டுப்பாங்க, சொல்றோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்ப வெளியில ஒரு அலுவலகத்திலயா இருக்கட்டும், வெளிநபர்களா இருக்கட்டும், பக்கத்து வீடு அக்கத்து வீடா இருக்கட்டும், அவங்களுடைய செயல்கள் ஒரு வேறுபாடுகள் இருக்குன்னா அங்க மட்டும் பட்டும்படாத தாமரையில தண்ணீர் பட்டது போல பட்டும்படாம அவர்கள் பக்கம் தவறு இருந்தாலுமே எந்த ஒரு எதிர்ப்புமே காட்டிக்காம அப்படியே கண்டு வாழ்க்கை ஐயா பிரேக் ஆகுது. குணநலம் இந்த குடும்பத்துல ஐயா அதை இங்க அப்ளை பண்ணிட்டோம்னா இருக்கவே இருக்காது இல்லையா? சினம் இருக்காது இல்லையா? சினம் இருக்காது. ஐயா நீங்க பேசுறது கட் ஆகுதுங்கய்யா, டவர் கட் ஆகுது, முழுமையா கேட்கல. அந்த எண்ணம் தானே அதே. வாழ்க வளமுடன். ஐயா உங்களோட விட்டு விட்டு வருதுங்க ஐயா. அடுத்த அன்பரை அட்டன் பண்ணிட்டு திருப்பி வரவாங்க ஐயா. நீங்க இன்னும் நெட் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு போல இருக்கு. பேசுங்க ஐயா, பேசுங்க. வாழ்க வளமுடன், பேசுங்க. ஓகேமா, ஓகே. இல்லைங்க ஐயா, இப்ப குடும்ப நபர்கள்ல நம்ம ஒரு விஷயங்களை கேட்கிறோம், அவங்க எதிர்வாதங்கள் பேசுறாங்க, சொல்றோம், ஓகே நீங்க சகிப்புத்தன்மையா சொல்லுங்கன்னு சொல்றீங்க. இதே விஷயங்கள் அதே நபர் ஒரு பக்கத்து வீட்டாரா இருக்கட்டும், ஒரு அலுவலகமா இருக்கட்டும், வெளிநபர்களா இருக்கட்டும், அங்க அவங்க செய்யறது தவறுகளே உங்களுக்கு தெரிந்தாலும் சகிப்புத்தன்மையோட, பொறுமையோட, நிதானத்தோட இதே கேரக்டர் பர்சன் நடந்துக்கிறாங்க. பட் வீட்டுல மட்டும் வந்துட்டா உரிமைகளை அதிகமா எடுத்துக்கிட்டு அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுறாங்களே. இந்த கேரக்டர் அப்படி அங்க இருக்கிறப்ப அந்த கேரக்டர், இங்க இருக்கிறப்ப இந்த கேரக்டரா மாறுறாங்களே. அப்ப அந்த மனநிலை என்னவா இருக்குங்க ஐயா? என்ன காரணம் அது? வினைப்பதிவு குடும்பத்தில் 70% வரைக்கும் இருக்கு ஐயா. குடும்பத்தில் வினைப்பதிவு தான் 70%. வெளியெல்லாம் சாதாரணம். நீங்க குடும்பத்துல எப்ப ஜெயிக்கிறானோ ஒரு மனவள கலைஞன், அப்பொழுது வெளியே சாதாரணம், சுற்றம், தூசு. அப்ப குடும்பத்தில் தான்
ஒரு மனிதர்களை தெளிவுபடுத்தி ஆராய்ச்சி செய்தால்தான் வெளியே ஈஸியா இருக்கும். அப்ப குடும்பத்துலதான் அந்த வினைப்பதிவு கெட்டியா இருக்குது, அதை தீர்க்க முடியல, கஷ்டப்படுது. சோ அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வெளியே இருக்கிறது ஏன் குடும்பத்துல வரல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம். அப்படி ஏன் வரலைன்னா அதுக்கு தகுந்தமான பதிலையும் அதுக்கு முறையான அது என்ன விரும்புகிறதோ அந்த காந்தம் அதற்கு தக்க பதில் நம்மகிட்ட இருந்து கிடைக்கலன்னு அர்த்தம். அவங்க ஏதோ விரும்பி கேட்காங்க, உங்கள்கிட்ட ஒரு பதில எதிர்பார்க்காங்க, அந்த பதில விரும்பி எதிர்பார்க்கணும்னு நினைக்காங்க, அது கிடைக்காததுனால அந்த இதுலயே அழுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஐயா காரணம். அதை கண்டுபிடிச்சு அவங்களை திருப்திப்படுத்தணும். அது தப்பாவே இருக்கும், அந்த பதில் அவங்க நீங்க ஒத்துக்கிற மாதிரி இருக்கிற பதில் தப்பாவே கூட இருக்கலாம். ஆனால் அவர்களை சாந்தப்படுத்துவதற்காக அந்த பதிலை நீங்கள் ஒற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அது மறைஞ்சிரும். நாளாக நாளாக அது தன்மையாவே மாறி நடக்குங்க, மாறிதான் வரும். புரியுதுங்கய்யா. அதாவது அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை இன்னும் இப்ப ரொம்ப அதிக எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணணும்ன்றீங்க. உண்மைதான் ஐயா. ஓகேங்கய்யா, சிறப்புங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். இருவருக்கும் நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலைமதி அம்மா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொன்னீங்க ஜீவகாந்தம் இன்னொரு ஜீவகாந்தத்தோடு மோதும் போது பிரதிபலிக்கும், எதிரொலிக்கும், அப்புறம் சிதறுது, ஊடுரு சொன்னீங்க ஐயா. இது எதிர்மறையா நேர்மறையா பேசும்போதும் இதே விளைவு தானாங்க ஐயா? அதாவது நேர்மறையா பேசும்போதும் இதுதான் விளைவு? ஆமா, எதிர்மறையாக பேசினாலும் இதுதான் விளைவு, நேர்மறையாக பேசினாலும் இதுதான் விளைவு. ஆக என்ன பேசினாலும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், என்ன பேசினாலும் இதுதான் விளைவு, இதுதான் நடக்கும். மௌனமா இருந்தாங்க ஐயா? மௌனமா இருக்கிறது எதுக்குன்னு உணர்ந்துருவாங்க. நீ ஏன் மௌனமா இருக்க, என்னை பேச விட்டு வேடிக்கை பார்க்கியா அப்படிங்கிற மாதிரி உணர்ந்துருவாங்க. அதையும் உணர்ந்துருவாது ஜீவகாந்தம். ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து ஜீவகாந்தம் மௌனமா இருக்கும்போது உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஓட்டமே மோதி அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையாக மாறிவிடும். ஆக நாம் எந்த அளவிற்கு நல்லதை நினைக்கிறோமோ அவர்களுக்காக, எந்த அளவிற்கு நாம் அவர்களுக்காக சிறப்பாக சிந்திக்கிறோமோ அதுவும் அந்த சிந்தனையும் சேர்ந்து மோதும் பொழுதுதான் அந்த தன்மை மாறுபாறு கருத்தாக, ஒத்த கருத்தாக, மகிழ்ச்சியான கருத்தாக மாறி வரும். ஆக மனதுக்குள்ளாகவே நம்ம அமைதியாக இருந்தாலும் ஜீவகாந்தத்தின் தன்மை வெளியேறத்தான் செய்யும், மோதும், பிரதிபலிக்கும். இது இயற்கையின் நீதி. மனதிற்குள்ளாகவே அதை நாம் தெளிவுபடுத்தி முறைப்படுத்தி மகிழ்ச்சியாக அவர்கள் மீது வைத்துக் கொண்டால்தான் அது இன்பமாக மலரும். இதற்கு தேவை தவத்தின் போது முழுமையாக நல்லா வாழ்த்தணுங்க. நல்லா சொல்றீங்க, கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ளாக அல்லது குழந்தைகளுக்குள்ளாக இருந்தது என்று சொன்னால் முதலில் நமது பதிவுகளை வாழ்த்தின் மூலமாக நமது கருமையத்தின் பதிவுகளை நன்கு பதிய வைக்க வேண்டும். எப்படி என்றால் அவர்கள் உருவத்தை மனதில் நினைத்து நல்ல ஆழமா வாழ்த்தணும், தீர்க்கமா வாழ்த்தணும். எத்தனை முறை நீங்கள் வாழ்த்துகிறீர்களோ அத்தனை முறை நமது கருமையத்தில் பதிந்து அந்த தன்மை அது வாழ்த்தக்கூடிய தன்மையாகவே மலர்ந்து அவர்களிடம் மோதும் பொழுது அது அந்த நோக்கத்தோடு அந்த தன்மையில் மோதும் பொழுது அது ஜெயித்து விடுகிறது. அப்பொழுது குடும்பத்தில் அமைதி எளிதில் கிட்டி விடுகிறது. இதை புரிந்து கொண்டு அதற்கு தக்கபடி வாழ்த்து என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து குடும்ப அன்பர்களை முறையாக ஆழமாக மகிழ்ச்சி உணர்வோடு, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் உருவத்தை சிரித்து கொண்டிருப்பது போல நாம் கற்பனை செய்து கொண்டு வாழ்த்துங்கள். இல்லையா, அவர் எப்பவுமே எரிச்சலா கோபமாதான் இருப்பாங்க. என்ன அது எப்பவுமே பாதிக்காது. ஏன்னா ஆண்கள்லாம் செவ்வாயில இருந்து வந்தவங்க, பெண்கள்லாம் வெள்ளியில இருந்து வந்தவங்க, 2 பேருக்கும் ஒத்து போகாதுன்ட்டு புஸ்தகத்துல படிச்சிருக்கேங்கய்யா. அதனால நான் இதோட எதிர்பார்ப்போட தான் இருக்கேன். ஆனா அவர் எரிச்சலா கோபமா இருக்கிறது அவர் உடம்புக்கு தான் கெடுதல், பிபி ரைஸ் ஆகும். என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய உலகத்துல நான் புஸ்தகம், புக்கு, அந்த மாதிரி டிவி ஏதோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். என்னை எதுவுமே பாதிக்காது. ஆனா நம்ம சொல்ற ஒரு சின்ன விஷயம் கூட, தரையில படுத்தா நல்லது இல்ல, சாப்பிடும் போது அதிகமா தண்ணி குடிச்சா நல்லது இல்ல, அந்த மாதிரி இப்ப பாத்ரூம் லைட் சொன்னாங்க, அது எல்லாருமே சொல்லிக்கிட்டு வராங்க. அதெல்லாம் நானே செஞ்சிருவேன், சொல்ல கூட மாட்டேன். ஆனா தரையில படுக்கிறது நல்லது இல்லைன்னு நான் பல நாள் சொன்னேன், அப்புறம் விட்டுட்டேன். சரி இவர் கேட்போம். ஆனா யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே மாத்திக்கிட்டாரு. அது போல. அதனால என்ன எதுவும் பாதிக்க போறது இல்ல.
இப்ப அவர் கோவத்தெல்லாம் கூட கம்மி பண்ணிட்டாரு. ஏன்னா பிபி வந்தா உங்களுக்கு தான் கஷ்டம். நீங்க எரிஞ்சு விடுறதுனால என்ன எதுவும் பண்ணாது, உங்களுக்கு தான் பிரச்சனையா ஆகுது, அதனால கோவப்படாதீங்க. அப்படிதான் நான் சொல்லிட்டு வர்றது. இது எனக்கு சிரிப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மாவும் நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. அதாவது நம்மளுடைய கருமையத்துக்கு தகுந்த மாதிரிதான் எல்லாம் அமையும். குடும்பத்துல அமைதி வேணும் அப்படின்னா நம்முடைய காந்தத்தை நம்மளுடைய காந்தத்துக்கு தகுந்த மாதிரிதான் எல்லாம் ஏற்படும். அதுல விட்டு கொடுத்தல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதே. வாழ்த்து ரொம்ப அவசியம். எப்படி வாழ்த்தணும், அவங்களுடைய மனதை நல்லா, அவங்களுடைய உருவத்தை நல்லா சிரித்த மாதிரி இருந்து வாழ்த்தணும் அப்படிங்கிறதுக்கும் ஒவ்வொருத்தருடைய கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா ஒத்துழைக்காங்க ஐயா. அவங்கள்ட்ட கேட்டுடலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி அம்மா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நல்லா பேசுனீங்க ஐயா. உங்களுடைய ஸ்பீச்ச வந்து ரொம்ப நல்லா கேட்டு ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா வந்து அவங்களோட விருப்பம் நிறைவேறணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்காக நம்ம இது பண்றது, அவங்களுக்காக நம்ம வந்து வாழ்த்து சொல்றது. இப்போ அவங்களோட விருப்பம் வந்து கெட்டதா, அதாவது அவருக்கு உடம்பு நலத்துக்கு பாதிப்பா இருக்குன்னா அதை நம்ம வாழ்த்துல சொல்றோம். இப்ப சுகர் இருக்கு எங்க வீட்டுல வச்சுக்கோங்க. அந்த சுகருக்காக அவர் வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அது வந்து நம்ம ஒத்துக்க முடியாது இல்லையா? அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, இல்ல இதெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றேன். ரொம்ப கருத்து வேறுபாடு வருது. அவர் ஒத்துக்காதது, உடம்புக்கு ஒத்துக்காததெல்லாம் செய்யறேன் அப்படி, அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. டெய்லியும் ஹால்ஸ் ஒரு 10வது சாப்பிடுவார். அதுல சுகர் கண்டென்ட் இருக்குல்ல, அது மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அது சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. எல்லாமே எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே 57 தான் ஆகுது. நடக்க முடியாத அளவுக்கு கூட உடம்பு போகுது. அப்படி உடம்ப பாழாக்கிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? நம்ம மன்றத்துக்கு வரலாம், ஏதாவது பயிற்சி. சுத்தமா காதுல வாங்க மாட்டாரு. நான் ஹெட்போனை போட்டாலும் கழட்டி கையில வச்சுட்டு எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம வாழ்த்து நிறைய தான் சொல்றோம், ஆனாலும் மைண்ட் ஃப்ரீக்வன்ஸ்ல வாழ்த்தும் போது கேட்டுக்கிறாங்க. அது வந்து என்னால அனுபவத்துல உணர முடியுது. ஆனா இதுக்குள்ள வர முடியல. அவர் நான்வெஜ் நிறைய சாப்பிடுவார், அதாவது விருப்பமா சாப்பிடுவார். அதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்னும் நல்லா சாப்பிடணும், இவ்வளவு நாள் சாப்பிட்டாச்சு, இன்னும் என்னப்பா அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம தன்மையா சொன்னாலும் சரி, உடம்புக்கு எது வேணாமோ அத்தனையும் செய்யறாரு. என்ன செய்யறதுன்னே புரியல ஐயா. அப்படி இருக்கிறச்ச அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுற மாதிரி நம்ம எப்படி வாழ்த்து சொல்ல முடியும்? அதுதான் ஐயா கேள்வி. வாழ்க்கை வளமுடன். அதாவதுங்கம்மா, நீங்க வாழ்த்துங்கிறது எப்பயும் போல அவங்கள வந்து உடல் நலமா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி வாழ்த்தணும். அவங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்போது இளமையில எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு உருவத்தை மனசுல நினைச்சு வாழ்த்தணும். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, அவங்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது இது கெடுதிதான் சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குன்னு சொல்லியே கொடுக்க கூடாது. 2, இது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, அவங்கள சந்தோஷமாவே சாப்பிட சொல்லுங்க. 2 தடவை 3 தடவை நல்லா சந்தோஷமா சாப்பிட சொல்லுங்க. அதுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ண கூட பண்ணுங்க, தப்பு கிடையாது. சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் உண்மையை வந்து எப்பயும் ரெகுலரா சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்க சொல்றது உண்மைதான், அது தப்பு தான். ஆனாலும் அதை சொல்லிக்கொண்டே இருந்தால் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். சொல்லிக்கொண்டே இருந்தால் அதை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருப்பார்கள். சொல்றோம், கேட்கல, அனுபவிக்கட்டும்னா அவர்கள் விரும்பிய ஆசைகளை அனுபவிக்கட்டும். அந்த ஆசைக்கு தகுந்த கூலியாக ஒரு செயல் வரும். உடல் நலக்குறைவு அது இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது வரும் பொழுதுதான் நீங்கள் சொன்னது அவர்களுக்கு அதாவது ஒத்த ஒரு தன்மையாக புரிந்து அப்பொழுதுதான் அவர்கள் விடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல வந்து காலம் அவர்களை மாற்றும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அவர்களது ஆசைகளை அனுமதிக்கிறோம். அனுமதிச்சதுனாலதான் அவங்க சாப்பிடுறாங்க. ஆனா முழுமையா விட்டுறணும். அவங்ககிட்ட எதிர்ச்சொல் சொல்லாம விட்டுற வேண்டியது. சந்தோஷமா சாப்பிடட்டும், அவங்க ஆசை தீர்ந்தண்டியும் சாப்பிடட்டும். அதுதான் உண்மை. அவர்களுடைய காந்த பதிவு இதை செய்ய வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறது. அதை இவ்வாறு செய்தால் இது நடக்கும் என்பதை நமக்கு சுற்றி காட்ட உரிமை இருக்கிறது. சுற்றி காட்டவும் செய்கிறோம். அது காலத்தால் சீக்கிரம் நடந்துவிடும் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் இது.
ஐயா, எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்ப வந்து நம்ம சுட்டி காட்டுறதால அது நடக்குதுன்றீங்களா? நம்ம வந்து இது மாதிரி வரும், உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும்னு சொல்றதால தான் அது மாதிரி வருதுங்களா? அதாவது நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனால் அவர்கள் எந்த காலத்தில் சொன்னால் அவர் மனமுகுர்ந்து கேட்கும் அளவுள்ள சூழ்நிலையில இருக்கிறாங்களோ அந்த நேரத்துல மாத்திரம் சொல்லிட்டு விட்டுற வேண்டியது. சாப்பிடும் போது சொல்லக்கூடாது, அவங்க அனுபவிக்கும் போது அதை செய்யக்கூடாது. இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம வகுத்துக்கிடணும். அதுக்கு காலத்தை கணித்து நீங்கள் நல்லா பயிற்சி எடுத்து எந்த சூழ்நிலையில் எந்த அவர்கள் மன அலைச்சூழல் எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்து சொல்ல வேண்டும். அது ஈஸியாக உள்ள போகிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் அவசியம். இல்ல அதுதான் ஐயா, நான் வந்து இன்யான் மாதிரி இது வந்து தொடக்கத்துல இருக்கிறது முடிவு பெறும்ட்டு நானும் அமைதியா இருந்துருவேன். எவ்வளவு தூரம் போறீங்க, போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி மனசை ரிலாக்ஸா தான் வச்சிருப்பேன், எதுவுமே இல்லை. ஆனா அதை முடிவு பெற்றாலுமே திருப்பியும் ரிப்பீட்னு ஆரம்பிக்கிறாரு. அப்ப என்ன பண்றது ஐயா? அதுதான் உடம்பு சரியில்லாம போகுது, உடம்பு சரியில்லாம போகுது, ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து கியூர் பண்ணி கொண்டு வந்து கஷ்டப்பட்டு அப்பாடா அப்படின்னு நிமிரும் போது திருப்பியும் ஆரம்பிச்சா அப்ப நம்மளுக்குள்ள ஒரு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது இல்லையா? அதுதான் ஐயா, என்னால எப்படி அத எடுத்துக்கிறது அப்படின்றது புரியல ஐயா. ஒரே ஒரு விஷயமா, அவருடைய கர்மைய பதிவு, அவருடைய சிடியே அப்படித்தான் இருக்கிறது. நான் இதை செய்ய வேண்டும் என்பதற்காக பதிவில் இருக்கிறது. நீங்கள் அதை தடுத்து நன்மை செய்வதற்காக பதிவு உங்களிடம் இருக்கிறது. அதை அவர்கள் கேட்டால் அவர்களுக்கு நன்மை. ஆனால் கேட்கும் அளவிற்கு இன்னும் கால அவகாசம் அவருக்கு தேவைப்படுகிறது. அதை அது தண்டியும் அவர்களை விட்டு விடுங்கள், அதை அவர்கள் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை. அவருடைய காந்த பதிவு அவ்வாறு இருக்கிறது. முடிந்த அளவில் அவர்கள் மனவளக்கலைக்கு உள்ளே வருவதற்கு அவர்களை முயற்சி செய்து அவர்களை வரவழைத்தால் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும்ங்கிறது தான் கருத்து. முயற்சி செய்யுங்கள், அவ்வளவுதான். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அதுக்காக தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். இறையருள் குரு அருள் துணையா இருக்கட்டும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக செவ்வேலையா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. நம்ம குடும்ப கணவன் மனைவி உறவு வந்து நம்ம தெய்வீக உறவுன்னு சொல்றாங்க மகரிஷி ஐயா. வேற எங்கேயும் போய் தேட தேவையில்ல, நம்ம உடலுக்கு நம்ம பண்ணிடுறோம். நம்ம குடும்பத்தை எல்லா விதமான கலையும் கத்துக்கலாம். அதுல இருந்து மீண்டு வந்தாலே நம்மளுடைய அந்த கர்ம வினைகள், நீங்களும் அதே மாதிரி தான் சொன்னீங்க. கணவன் மனைவி உறவு ஏற்பட்டுடுது, ஆனா 2 பேருக்கும் ஆப்போசிட்டா தான் அமையுது. எப்ப இருந்தாலும் நீங்க ஏதாவது ஒருத்தர் 100ல ஒருத்தவங்களுக்கு அது மாரி மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருக்குது. 2 பேரும் ஒத்து போய் இப்ப பாருங்க, நம்ம மனவளக்கலையிலே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளவு பேர் ஒற்றுமையா இருந்து மனவளக்கலை ரொம்ப கர்மவினையே சூப்பரா வந்துட்டு அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அந்த கணவன் மனைவியுடைய உறவு 2 பேரும் இருக்குள்ள கர்ம வினைகள் குறைஞ்சு எவ்வளவு பேர் தொடர்படுத்துறாங்க. அதனால நம்ம பண்ணோம்னா நம்ம நீங்க சொன்னீங்க அது உருவி வாழ்த்து சொல்றதுக்கு தான் நல்லதுன்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான இது. அதே மாதிரி தவத்துல இருந்து வாழ்த்துறோம். சில காரணங்களால 2க்குள்ள கருத்து வேறு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் குடும்பங்களுக்குள்ள இருக்கிறது, அதை ஏற்படதான் செய்யுது. அதை நம்ம இன்னும் போக்கிக்கிறதுக்கு நாம தான் நம்ம தரத்தை உயர்த்தி தான் நம்ம வாழ்த்திட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் அவங்களுடைய கர்ம வினைகள் சில டைம் வந்து 5 வருஷம் 8 வருஷம் வாழ்த்தி தான் அப்புறம் நம்ம அவங்கள மனவளக்கலைக்கு எட்டு வர முடியுது. அந்த அளவுக்கு அந்த கர்ம வினைகள் இருக்குது. நம்ம அது மாரி உள்ள வினைப்பதிவை நம்ம இன்னும் எப்படி அந்த வழிகள்ல குறைக்கலாம் ஐயா? அதாவது நம்மளுடைய ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. நம்மளுடைய முயற்சி எந்த அளவிற்கு தொடர்ச்சியாக, எந்த அளவிற்கு ஆழமாக எந்த அளவிற்கு சீக்கிரமாக மாற்றத்துக்கு உட்பட்டு வந்துருங்கய்யா. அதாவது தொடர்ச்சி, முயற்சி, பயிற்சி அது எந்த அளவிற்கு கிராண்டா ஆழமாக இருக்கிறதோ, உண்மையாக அழுத்தமாக தெளிவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு இது சீக்கிரமா இதுல இந்த தன்மையிலிருந்து வெளியே வர முடியும்.
2 பேரும் புரிதலோடு வாழக்கூடிய தன்மை ஈஸியா கிட்டும். அது நம்மளுடைய வாழ்த்து, நம்மளுடைய காந்த பரிமாற்றமும் அவர்களுடைய காந்த பரிமாற்றமும் ஒரு உணர்வுக்கு வரும் பட்சத்தில் ஒருவர் உணர்ந்தாலும் போதுங்கய்யா. கணவன் மனைவியில ஒருவருடைய காந்த தத்துவம் தெரிஞ்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய தன்மை ஈஸியா மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டு வந்துடலாங்க. அதுல மாற்றத்துக்கு அதான் உண்மை. ஐயா அவரோட 2 டிஸ்க் இருந்துச்சுனால ஒரே ஒரு அன்பர் அம்மா கீதா அம்மா இருக்காங்க. அம்மா ரொம்ப ஷார்ட்டா கேள்வி கேட்டுக்கோங்க, டைம் நேரம் கருதி கொஞ்சம் சீக்கிரமா கேள்வி கேளுங்க. வாழ்க வளமுடன் கீதாம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. பெங்களூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. இப்போ எல்லாரும் பாத்ரூம் சுவிட்ச்னு சொன்னாங்க இல்லையா, எங்க வீட்லயும் அதே ப்ராப்ளம் இருக்கு. இப்போ கோவிட் எல்லாம் வந்த அப்புறமா ஈவினிங்கும் ஆபீஸ் போய் வந்து குளிக்கிறாங்க. இப்போ கீசரும் ஆன் ஆயிருக்கோ. நான் எப்போ சொல்றேன் அவருக்கு, அவர் ஆஃப் பண்ணிடுவாங்க. பண்ணலன்னா நான் ஒரு ஸ்போர்ட்டிவா காமெடியா பண்ணிட்டு நான் ஆஃப் பண்ணிடுவேன். அதே மாதிரி இப்போ சம்மர் சீசன் ஃபேன் ஓடும், அதுவும் நாங்க போட்டி மாதிரி பண்ணா அது ரொம்ப ஃபைட்டிங் மாதிரி ஆகும். ஆனா நாங்களும் பாவம் அவரு எவ்வளோ டிராபிக்ல போறாங்கோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு அர்ன் பண்ணிட்டு வருவாங்கோ. அவருக்கு நாங்க வீட்டுல இருப்பேங்க, நான் பண்ணிட்டா என்ன குறை அவருது இல்லன்னுட்டு நினைச்சு நான் பண்றேன். சோ நானும் என்ஜாய் பண்றேன். அவருக்கும் புரியும், நான் தப்பு பண்ணிருக்கிறேன், ஆஃப் பண்ணிடுறேன்னு பண்ணுவாங்க ஐயா. சோ அதே சொல்றதுக்கே நான் சொன்னேன். வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. யாருடைய கேள்விகளுக்கும் ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையா அத்தனை பேர் நிறைய பேர் கேட்டதே இந்த பாத்ரூம் லைட்டை அணைக்கிறது, அதுக்கு நீங்க ஒவ்வொரு வாட்டிக்கும் அவங்களுக்கு சொல்றது வாழ்த்து. நீங்க அவங்களோட மனசளவுல ஒத்து போனோம் அப்படிங்கறது ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டே ஐயா. நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவு பண்ணிக்கலாமாங்க ஐயா? நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே